மெய்ப்பன் வந்து ஆடுகளை போஷிக்க வேண்டும். ஆடுகளுக்கு வந்து எங்க புல் இருக்குது, எங்க தண்ணி இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடுகளுக்கு வந்து சுயமா யோசிக்க தெரியாது. ஸோ மெய்ப்பன் தான் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்காக என்ன பண்ணுவார்னா, எல்லா டிசிஷன்ஸ், எல்லா ஆலோசனைகளையும் அவர் தான் எடுப்பார். எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுப்பார். ஆடு வந்து டிசைட் பண்ணாது, நான் இங்கே போய் புல்ல இன்னைக்கு மேய போறேன், நான் அங்கே போய் புல்லு மேய போறேன், நான் அந்த தண்ணீர் கிட்ட போய் தண்ணி குடிக்க போறேன், நான் அந்த குளத்து ஆற்றுல போய் தண்ணி குடிக்க போறேன், குளத்துக்கு போய் தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு ஆடுலாம் டிசைட் பண்ணாது. இன்னைக்கு மனுஷனோட பிரச்சனை என்னன்னா, நம்ம தேவனை சார்ந்து இல்லாமல் நம்மளா அதை முடிவு பண்றதுனால தான் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. நீங்க ஆண்டவரை சார்ந்து இருந்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். அந்த ஆடு என்னைக்கா தனியாக உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கா, ஆண்டவரே மெய்ப்பனே எனக்கு நல்ல புல்ல கூடும், மெய்ப்பனே எனக்கு நல்ல தண்ணீரை கூடும், மெய்ப்பனே என்னை பாதுகாக்கும், இந்த இந்த காட்டு மிருக ஜீவன்கள்ல இருந்து என்னை பாதுகாக்கும், எனக்கா ஜோம் பண்ணியிருக்க ஆடு கிடையாது. மெய்ப்பன் உடனே தான் சொல்ல, ஏமா இந்த பாரு ஆடு, ஒழுங்கா பின்னாடி வந்துரு, நீங்க ஒழுங்கா நான் காட்டுற வழியில நீ நடந்து போனோம்னா எந்த மிருக ஜீவனும் உன்னை அட்டாக் பண்ணாது, நல்ல புல்லு கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், நல்ல சுகமா இருக்கலாம், நீ உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டதான் சொல்றாரு. வில் யூ ஃபாலோ மை லீடிங், நீ என் சத்தத்தை கேட்பாயா. அமேன். யாருக்கோ அவர் மெய்ப்பர் கிடையாதுங்க, அவர் உங்களுக்கு மெய்ப்பரா இருக்கிறார். ஆதலால் நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். Now we'll go to the word of God. சங்கீதம் 23:1 6வது வசனம், அந்த முழு சங்கீதத்தையும் நாம் வாசிப்போம். Psalms 23 verses 1 to 6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். ஆமென். ஸோ கடந்த ஒரு வாரமாக கர்த்தர் எனக்கு இந்த பகுதியை திரும்ப திரும்ப எனக்கு நினைவுல கொண்டு வந்துட்டே இருந்தாரு. சங்கீதம் 23 வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு தெரிந்த ஒரு சங்கீதம். எஸ்பெஷலி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப மனப்பாடமாவே தெரியும். பை ஹார்ட் தே நோ திஸ். அதனால சிறு வயதுல இருக்கும் பொழுது சங்கீதம் 23லாம் சண்டே ஸ்கூல்லே நான் அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி படிச்ச ஒரு சங்கீதம். ஆனா இந்த அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 23 வந்து ரொம்ப லைட்டா எடுத்துப்பாங்க நிறைய பேர். சங்கீதம் 23 தானே அப்படின்றாங்க. ஆனா இந்த சங்கீதம் 23ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் இதுக்குள்ள இருக்குது, இதுக்குள்ள அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் எனக்கு ஆண்டவர் வந்து நான் கொஞ்சம் பெரியவனான பிறகு எனக்கு ஆண்டவர் அதை தான் காமிச்சார். சங்கீதம் 23 ஒரு சாதாரண சங்கீதம் கிடையாது. ஆனா அதை ரொம்ப லைட்டா எடுத்துப்போம். நம்ம கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற தாழ்ச்சி அடையன்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாம் மனப்பாடம் பண்ணி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இட் ஹாஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் அண்ட் டீப் ரெவலேஷன் அபவுட் த குட்னஸ் ஆஃப் காட். தேவனை பற்றின ரொம்ப ஒரு ஆழமான, ரொம்ப விரிவான, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர்ன்ற அந்த வெளிப்பாடு சங்கீதம் 23ல நீங்க பார்க்கலாம். ஆமென். சோ அந்த முதல் வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்துல வந்து the Lord is my shepherd, I shall not want அப்படின்னு வருது. இதே ஆம்பிளிஃபைட் பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி வருதுன்னா, ஆம்பிளிஃபைட் பைபிள் போடுங்க. the Lord is my shepherd, to feed, guide and shield me, I shall not lack. ஹல்லேலூயா. அது ரொம்ப அழகா, இன்னும் அழகா வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அந்த அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், என்னை போஷிக்கவும், என்னை வழி நடத்தவும், என்னை பாதுகாக்கவும், நான் ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில குறைவுபடாது, நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ பல வருடங்களுக்கு முன்பதாக, ஐ திங்க் அரௌண்ட் 2018 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்பதான் ஊழியத்துக்கு வந்து ஒரு 3-4 வருடங்கள் தான் ஆயிருக்கு. பெருசா ஊழியம்லாம் ஒன்றும் பெருசா வளரல, பெருசா ஒரு பெரிய ஒரு மேன்மையெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்க்கல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்துல ஒரு நாள் ரொம்ப நான் கவலையா இருந்தேன். ஏன்னா என்னோட ஃபினான்ஷியல்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஃபைனான்சஸ்லாம் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து போறதே ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும் அந்த காலத்துலலாம். நான் சொல்றது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக, ஊழியத்துக்கு வந்த புதுசுலலாம். அப்போ ஒரு நாள் நான் ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது, காலையில நான் எந்திரிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட பேசினார். அப்போ வந்து சங்கீதம் 23 1வது வசனத்தை போய் படி அப்படின்னார். கோ அண்ட் ரீட் Psalms 23 verse 1 அப்படின்னு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசினார். ஸோ உடனே நான் என்னுடைய நார்மலா நீங்க போய் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எடுத்து படிச்சீங்கன்னா, நான் அதை தான் யூஸ் பண்றேன்.
அதுல வந்து கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு தான் வரும். நான் இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கிறேன், நியூ மேன் ஒரு டிரான்ஸ்லேஷன். அதுல வந்து எப்படி வரும்னா, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் லேக் நத்திங் அப்படின்னு வரும். ஹalleluya, ஆமென். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன் என்று வரும். ஹalleluya. அதை படிச்ச உடனே எனக்கு அப்படி ஒரு சமாதானம் வந்துருச்சு. அந்த வசனம் எனக்குள்ள வந்த உடனே ஒரு பெரிய சமாதானம். அதுல இருந்து எப்பொழுது எனக்கு ஒரு ஒரு பயம் வந்தாலும் சரி, ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி, உடனே அந்த வசனத்தை நான் எடுத்து நான் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன். ஹalleluya, the lord is my shepherd and I shall lack nothing. ஆமென். சோ இன்றைக்கு கர்த்தர் அதுதான் சொல்றாரு. கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறார். ஆமென். he is not just another shepherd, he is your shepherd. ஆமென். அவர் உங்களுடைய மேய்ப்பர். அவரு ஏதோ ஒரு மேய்ப்பர் கிடையாது. ஆமென். யாருக்கோ அவர் மேய்ப்பர் கிடையாதுங்க. அவர் உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். ஆதலால் நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சோ இந்த மெய்ப்பன் ஏன் மெய்ப்பன்ற அனாலஜியை வந்து யூஸ் பண்றாரு? வை இஸ் யூசிங் தி அனாலஜி ஆஃப் அ ஷெப்பர்ட்? ஏன் மெய்ப்பன்? தாவீது வந்து ஒரு மெய்ப்பனா இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இட் இஸ் a psalm written by டேவிட். he was a shepherd boy. அவர் ஒரு மெய்ப்பனா இருந்துதான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவரை அழைத்து அவரை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்ன பண்றார்? அவரை கொண்டு போய் உட்கார செய்கிறார் சிங்காசனத்துல. சோ தாவீதுக்கு நல்லா புரியும் ஒரு மெய்ப்பன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ரோலை பிளே பண்ணணும், எப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்யணும்ன்றது புரியும். சோ மெய்ப்பனோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 முக்கியமான வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து மெய்ப்பன் வந்து ஆடுகளை போஷிக்க வேண்டும். த shepherd has to feed his flock. ரொம்ப முக்கியமான வேலை அது. இது அவர் செய்யாம இருக்க முடியாது. மேய்ப்பன் வந்து ஆடுகளை போஷிக்க வேண்டும். ஆமென். ஆடுகளுக்கு வந்து எங்க புல் இருக்குது, எங்க தண்ணி இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடுகளுக்கு வந்து சுயமா யோசிக்க தெரியாது. they cannot make decisions on their own. ஸோ மெய்ப்பன் தான் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்காக என்ன பண்ணுவார்னா, எல்லா டெசிஷன்ஸ், எல்லா ஆலோசனைகளையும் அவர் தான் எடுப்பார், எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுப்பார். ஆடு வந்து டிசைட் பண்ணாது, நான் இங்கே போய் புல்ல இன்னைக்கு மேய போறேன், நான் அங்கே போய் புல்லு மேய போறேன், நான் அந்த தண்ணீர் கிட்ட போய் தண்ணி குடிக்க போறேன், நான் அந்த ஆத்துல போய் தண்ணி குடிக்க போறேன், குளத்துக்கு போய் தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு ஆடுலாம் டிசைட் பண்ணாது. ஆடு வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் டிபெண்ட் ஆன் த ஷெப்பர்ட். ஷீப், அந்த அந்த ஆடு வந்து முழுமையாக மெய்ப்பன் மேலதான் இருக்கும், சார்ந்து இருக்கும். ஆமென். அது தனியாலாம் எதுவுமே செய்ய தெரியாது. இன்னைக்கு மனுஷனோட பிரச்சனை என்னன்னா, நம்ம தேவனை சார்ந்து இல்லாம நம்மளா ஏதாவது முடிவு பண்றதுனாலதான் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் அந்த பிரச்சனைன்ட்டு. அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன், இன்னைக்கு இப்பவே சொல்றேன். நீங்களா யோசிச்சு சில காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்க ஆண்டவரை சார்ந்து இருந்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். Hallelujah. When you rely on God, your problems will be solved. Your problems will be taken care. இல்ல ஆண்டவரே, எனக்கு தெரியும் எங்க போய் புல்லு மேயணும்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, எங்க போய் தண்ணீரை குடிக்கணும்னு எனக்கு தெரியும் ஆண்டவரேன்னு இருக்கனாலதான் இங்க பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஸோ மெய்ப்பனோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஷீப், டு ஃபீட் ஹிஸ் ஷீப். நெக்ஸ்ட் என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா, டு கைடு அண்ட் லீட் ஹிஸ் ஷீப். அவன் தான் என்ன பண்ணுவான்? நடத்தி கொண்டு செல்வான். ஸோ அது அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, 2வது வசனம் படிங்க, 23:2 படிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டே கொண்டு போய் விடுகிறார். யார் கொண்டு போய் விடுவாரா? மெய்ப்பன் தான் கொண்டு போவார். His job is to lead the sheep to green pastures and still waters. அவரோட வேலைங்க, மெய்ப்பனோட வேலை இதெல்லாம். இதெல்லாம் இது இது ஆடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி, அது தன்னால இதெல்லாம் செய்யாது, தானே அதெல்லாம் செய்யாது. அவர் தான் இதெல்லாம் செய்வார், லீட் பண்ணுவாராம். எங்க புல் இருக்குது, எங்க தண்ணி இருக்குன்னு ரீட் பண்ணி கொண்டு போது அவரோட வேலை. ஆமென். 3வது வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, படிங்க அடுத்த வசனம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆத்மாவை தேற்றி நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென். சோ இன்னொரு வசனத்தை படிப்போம். இந்த 3 காரியம், டு ஃபீட், டு லீட் அண்ட் டு ப்ரொடெக்ட். நல்லா கேட்டுக்கோங்க. டு ஃபீட் அண்ட் டு லீட் அண்ட் டு ப்ரொடெக்ட். ஆமென். சோ இன்னொரு வசனத்தை படிப்போம். ஆதியாகமம் 48:14 வசனம் படிங்க சிஸ்டர். Genesis 48:14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எபிராயிமுடைய தலையின் மேலும் மானசாய மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசாயுடைய தலையின் மேலும் வைத்தான். ஓகே, இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இதோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 48 பாத்தீங்கன்னா, யாக்கோபு அப்புறம் இஸ்ரவேல் முழு கோத்திரமும், எல்லா கோத்திரங்கள், அதாவது அந்த
சகோதரர்கள் எல்லாரும் எங்க வந்துடுறாங்க? எகிப்துக்கு போய் தஞ்சம் அடைந்து விடுகிறார்கள். ஏன்னா பஞ்சம் போயிட்டு இருக்கு, கானான் தேசத்துல பஞ்சம். அதனால அதை விட்டுட்டு எகிப்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா யோசேப் வந்து அங்க என்ன ஆயிடுறாரு? அதிகாரி ஆயிடுறாரு. ஹி பிகம்ஸ் த கவர்னர் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ யோசேப் சொல்றாரு, எல்லாரும் இங்க வந்துருங்க, யூ கேன் கம் அண்ட் லிவ் வித் மீ. நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லேண்டு கொடுத்துறேன், கோஷேன் என்ற ஒரு பெஸ்ட் லேண்டை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், அங்க லிவ் பண்ணுங்கன்றார். அந்த நேரத்துல வந்து யோசேப்புக்கு அங்க திருமணம் நடந்துருது எகிப்துல. அந்த திருமணத்தின் மூலமாக 2 மகன்கள், அமேன், மனாசே அண்ட் எஃப்ராயிம். மனாசே தான் வந்து மூத்தவன், எஃப்ராயிம் வந்து என்னது, இளையவன். அமேன். ஸோ 2 பேர். ஸோ 2 பேருக்கு வந்து என்ன பண்ணணும்? அவரு ஆசீர்வதிக்கணும். ஸோ இப்போ யாக்கோப் வந்து பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ யோசேப்பு கூட்டிட்டு வருவான். 48வது அதிகாரமே அதுதான். முதல்ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். நீங்க அப்புறம் போய் படித்து பாருங்க. ஆதியாகமம் 48 கூட்டிட்டு வரான், அப்பாட்ட கூட்டிட்டு வந்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறார். ஒரு 150 வயசு கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு. கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாரு, படுத்து இருக்கிறாரு. கூட்டிட்டு வரான். அப்பா வந்து அவங்க மேல கையை வச்சு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சார்? எஃப்ராயிம், மனாசே, அவங்க 2 பேரும் எப்படி ஆசீர்வதிச்சார்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். எந்த வார்த்தை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். 48 அடுத்த வசனம் படிங்க, 15 படிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, ம், என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் ம், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், ம், எல்லா தீமைக்கும் நீக்கலாக்கி என்னை ம், மீட்ட தூதனுமானவர் இந்த ம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆ, என் பேரும் என் ம், பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் ம். இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆமென், ஆமென், ஹalleluya. சோ யோசேப்பை ஆசீர்வதித்தார்னு வருது 15. யோசேப்புனா யோசேப்போட பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதான் யோசேப்பை ஆசீர்வதித்தார். என்னன்னு சொல்லி, என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு வழிபட்டு வணங்கின தேவன். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, 15வது வசனம் எப்படி வருதுன்னா, காட் பிஃபோர் whom மை fathers Abraham and Isaac did walk. ஆமென். சோ முதலாவது எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, என் பிதாக்களை வழிநடத்தின தேவன். ஹalleluya. ஆமென். என் பிதாக்கள், ஹalleluya, எந்த தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நடந்தாரோ, எந்த தேவன் அவர்களை வழி நடத்தினாரோ, ஹalleluya, எந்த தேவனை அவர்கள் ஆராதித்தாரோ, ஆமென் என்று அந்த பிதாக்களின் தேவனின் நாமத்தை வைத்து அவர் ஆசீர்வதிக்க என்ன சொல்றாருன்னா, let the God of Abraham, Isaac and Jacob lead these children also. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். ஹalleluya. ஆமென். அதான் சொல்றாரு. ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து அந்நிய தேசத்துல பிறந்திருக்கிறாங்க. யோசேப் வந்து ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறான், எகிப்துல இருக்கிறான். அவன் ஒரு அந்நிய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அந்த ஸ்திரீ வந்து இஸ்ரவேல் ஸ்திரீ கிடையாது, யாக்கோபின் குடும்பத்தை சார்ந்தவள் கிடையாது. சோ அதான் சொல்றான், என்னுடைய பிதாக்களின் தேவன், என்னுடைய தேவன், என் தகப்பனின் தேவன், என்னுடைய தகப்பனின் தேவன், ஆபிரகாமின் தேவன் உன்னையும் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். யூ ஷல் வாக் பிஃபோர் ஹிம். அவருக்கு முன்பதாக நீ நடப்பாய் அப்படின்றார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானதுங்க. பாருங்க, எங்க எங்க எப்படி டேவிட் பேசுறான்னு புரியுதா உங்களுக்கு? தாவீது அதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காருங்க. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துவேன். ஐ வாண்ட் டு லீட் யூன்றார். ஹalleluya. நான் சொல்றேன், எல்லா ஆசீர்வாதமும் நம்ம வந்து ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கறோம்ல, தப்பே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. ஐ கிவ் எ சீக்ரெட் ஃபார் எவ்ரிதிங். எனக்கு வந்து சுகம் வேணும், எனக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் வேணும், என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கை மேம்படணும், இது எல்லாம் வேணும். இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரா? நிச்சயமாக வைத்திருக்கிறார். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டு மரித்தார். ஹalleluya. சரீர சுகம், சரீரத்தில் நல்ல பலன், ஆரோக்கியம், நல்ல பொருளாதாரத்துல முன்னேற்றம், செழிப்பு இருக்கணும், நம்மளுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் வசனமும் இருக்குது. உங்க கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். உனக்கு முன்பதாக எல்லா சத்துருக்களையும் நான் முறியடிப்பேன்றாரு. உங்களுக்கு நல்ல தேசங்களை கொடுப்பேன்றாரு. தேசங்களுக்கு நீங்க கடன் எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்க பின்பற்றும் பொழுது, when you follow the leading of the Holy Spirit, hallelujah, when you allow God to lead you, கர்த்தர் உங்களை வழி நடத்த நீங்க அலோவ் பண்ணும்போது, அனுமதிக்கும் பொழுது, கர்த்தரை பின்தொடர்ந்து நீங்க போகும்பொழுது, கர்த்தர் காட்டுகிற வழியில நீங்க நடக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. நீங்க தனியெல்லாம் உட்காந்து எதுவும் பண்ண வேண்டாம். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? How many of you able to understand this? அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. எவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவ புத்திரர்களாக இருக்கிறார்கள். For those who are led by the Spirit of God, for they are the sons of God. ஆமென். ஆடு வந்து மேய்ப்பன் பின்னாடி போகும் பொழுது
மேய்ப்பன் எங்க அந்த ஆடை கூட்டிட்டு போறானோ அது வரைக்கும் அந்த ஆடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஆடு என்னைக்கா தனியா உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கா, ஆண்டவரே மேய்ப்பனே எனக்கு நல்ல புல்ல கூடும், மேய்ப்பனே எனக்கு நல்ல தண்ணீரை கூடும், மேய்ப்பனே என்னை பாதுகாக்கும், இந்த இந்த காட்டு மிருக ஜீவன்கள்ல இருந்து என்னை பாதுகாக்கும், என்னைக்கா ஜோம் பண்ணியிருக்கா? ஆடு கிடையாது. மேய்ப்பன் உடனே தான் சொல்ல, ஏமா இந்த பாரு ஆடு, ஒழுங்கா பின்னாடி வந்துரு, நீ ஒழுங்கா நான் காட்டுற வழியில நீ நடந்து போனோம்னா எந்த மிருக ஜீவனும் உன்னை அட்டாக் பண்ணாது, நல்ல புல்லு கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், நல்ல சுகமா இருக்கலாம், நீ உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டரதான் சொல்றார், வில் யூ ஃபாலோ மை லீடிங், நீ என் சத்தத்தை கேட்பாயா? ஹல்லேலூயா. வில் யூ ஃபாலோ மீ, என் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின் வழியாக நீ நடப்பாயா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். இதுதான் நம்ம நிறைய நேரம் நம்ம தவற விட்டுறோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் லேக்கிங். ஸோ ஒவ்வொரு நாள் நீங்க ஆண்டவர்ட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே நீங்க காட்டுற வழியில நான் நடக்கணும் ஆண்டவரே, நான் சொந்தமா இது யோசிக்க கூடாது, நான் சொந்தமா எதுவும் முடிவு பண்ணக்கூடாது, எல்லாமே உங்களை கலந்து ஆலோசித்து தான் என்ன பண்ணணும், நான் முடிவுகள் எடுக்கணும். A sheep is incapable of taking its own decision. ஆடுகள் தனிச்சு நின்று ஒரு முடிவை எடுப்பதற்கான அந்த திராணியே கிடையாது. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்மளும் மாற வேண்டும். நாம தனிச்சு ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. we should be incapable. தனியா அது முடிவு எடுக்க, நான் எது செய்தாலும் என்னது, கர்த்தர் எனக்கு காட்டுறாரா நிச்சயமா நான் அதை செய்வேன், கர்த்தர் எனக்கு சொல்றாரா நிச்சயமா அந்த வழியில நான் போவேன். ஹல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் ஒரு பெரிய ஜாதியாக மாற முடிஞ்சிச்சுன்னா, ஆண்டவர் தெளிவா பேசுறார் ஆபிரகாம்ட்ட, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ வெளியே வான்றார், உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வான்ற. ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னோடனே வெளியே வந்துட்டான். வெளியே வந்த உடனே தான் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில அவனுக்காக வைத்திருந்த காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு. ஏன்னா தகப்பன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தகப்பன் வீட்டுல இருக்க வரைக்கும் அவர் தான் அந்த வீட்டுக்கு ராஜாவா இருப்பார். யார்? அவர் தகப்பன் தான் ராஜாவா இருப்பார். தகப்பன் தேவனை அறியாத ஒரு மனுஷன். சோ ஆபிரகாமுக்கு பெரிய ஜாதி ஆகிறதுக்கு அவன் என்ன பண்ணும், தகப்பன் விட்டுட்டு வெளியே வந்தாதான் ஆக முடியும். ஆபிரகாம் ஆண்டவரே நான் இங்கே இருந்துக்கிறேன் ஆண்டவரே, அப்பா நல்ல அப்பா, எனக்கு நல்ல ஒரு பிசினஸ்லாம் வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே நான் விட்டுட்டு வரணும், பேசாம நான் இங்கே இருந்துக்கலாமே அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு ஆபிரகாம் ஒரு பெரிய ஜாதியா மாறி இருக்க முடியாது. ஆனா அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்றான், வெளியே வரான். வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம் என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் எல்லாம், கலாத்தியர் 3 தான் வருது, விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமோட பிள்ளைகளா இருக்கிறோம். விசுவாசிக்கிற ஆபிரகாம் கூடவே நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். we are also blessed along with believing Abraham. இது எப்படி நடந்துச்சு? அந்த மனுஷன் கர்த்தருடைய வழி நடத்தலுக்கு allow பண்ணார். He allowed God to lead his life. Today I want to tell you, allow God to lead you. தேவன் உங்களை வழி நடத்த நீங்க allow பண்ணுங்க. Don't hold yourself. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றேன், உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சாலும் வேதம் தெளிவா போட்டிருக்குல்ல, மனுஷனோட ஞானம் தேவனுடைய பைத்தியக்காரத்தனம். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. The wisdom of man is foolishness to God. அப்பனா எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஆண்டவருடைய இதுக்கு கம்பேர் பண்ணா ஃபூல் தானா? ஆண்டவருக்கு கம்பேர் பண்ணா ஃபூல் தானா? ஐ எம் a fool. ஹல்லேலூயா. ஆமென். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு இன்றைக்கு தேவை தேவ ஞானம் தான். இன்னைக்கு அநேகர், இங்க இருக்கிற அநேகருக்கு உங்களுக்கு தேவை தேவ ஞானம் தான். உங்களுக்கு தேவை இது அது கிடையாது. நீங்க இது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு அதெல்லாம் வேணும். கண்டிப்பா அதெல்லாம் தேவைதான். ஆனா தேவ ஞானம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? தேவ ஞானத்துல நீங்க செயல்படும் பொழுது, தேவனை நீங்க வழி நடத்த அலோவ் பண்ணும் பொழுது, தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்லும் பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது எப்படிங்க வராம இருக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நீங்க என்ன பண்ணுங்க, தேடுங்கள். அப்பொழுது எவைகள் எல்லாம் நீங்க எதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவைகள் எல்லாம். எத்தனை பேருக்கு புரியுது? எதெல்லாம் தேடுறீங்க? சுகத்தை தேடுறீங்க, ஆரோக்கியத்தை தேடுறீங்க, நல்வாழ்வை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, பொருளாதார முன்னேற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, கரியர்ல நல்ல ஒரு குரோத்தை தேடுறீங்க, ஊழியத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தேடுறீங்க. அதெல்லாம் எப்படி வருமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை வைக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை முதலாவது வைத்து பரிசுத்த ஆவியினால நடத்தப்படும் பொழுது இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு பாருங்க, ஆதியாகமம் 18:48 வந்துருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து 15வது வசனம், யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவன். வழிபட்டு வணங்கிய என்ன தேவன்னா, ஜஸ்ட் இப்படியா ஏசப்பா எல்லாரையும் காப்பாத்துப்பா, அது பேர் வணங்குறது கிடையாது. வழிபட்டு worshiping the Lord means you completely surrendering yourself to God. You saying it is not my will but your will. It is not my plan but your plan. உங்க திட்டம் தான் என்னுடைய திட்டம். எனக்கு நான் சொந்தமா இந்த திட்டத்தையும் போட போறது இல்லை.
எத்தனை பேருக்கு புரியுது? How many of you able to understand? புரிஞ்சிச்சுன்னா கையை தூக்குங்க. ஹalleluya. நான் திட்டம் போடுறதுனால தான் திட்டம் நடக்க மாட்டேங்குது. ஏன் திட்டம் ஃபெயில் ஆகுது? வை பிளான்ஸ் ஆர் ஃபெயிலிங் இன் ஆர் லைஃப்? ஏன் பிளான்லாம் வந்து அப்படி இப்படி ஏடா கூடமா போகுது? நான் பிரதர் நல்லா தான் இப்போ ஜோம் பண்ணி பிளான் போட்டேன். ஜோம் பண்ணி நீங்க உங்க பிளானை போட்டீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணி உங்க பிளானை போட்டு விட்டீங்க. ஜெபம் பண்ணி அவர்கிட்ட எல்லாம் பிளான் வாங்கணும். ஆண்டவரே பிளானை சொல்லுங்க ஆண்டவரே, அந்த பிளானை நான் இப்போ ஃபாலோ பண்றேன். நீங்க எங்க போக சொல்றீங்களோ அங்க போறேன் ஆண்டவரே. நம்ம பிளானை போட்டு ஆண்டவரே இதான் பிளானு, இந்த பிளானுக்கு நீங்க வந்துருங்க. கிறிஸ்தவர்களுக்கு பிடித்ததே அதான். நம்ம பிளானை போட்டு ஆண்டவரை பிளான்குள்ள இழுக்கிறது. நீர் வந்துடும் ஆண்டவரே, நான் சூப்பரா பிளான் போட்டிருக்கேன் ஆண்டவரே, நான் செம்மையா பிளான் எல்லாம் போடுவேன், நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன். பிளான் போடுறதுல நான் என்ன வாங்கியிருக்கேன்? பிஹெச்டி வாங்கி வச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என் பிளானுக்குள்ள நீங்க வந்துருங்க. வரமாட்டார். சாரி டு சே தட், வரமாட்டார். நான் பார்த்துட்டேன் என் லைஃப்ல, அவர் வரமாட்டார். அவர் வெயிட் பண்ணுவார். நான் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். என்னங்க, நான் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு. ஆனா அவரெல்லாம் வரமாட்டார். நான் ரொம்ப ஜோம் பண்றேன் பிரதர், அவர் ஆண்டவர் இந்த பிளான் அங்கீகரிக்கணும். எப்படி? அவர் போட்ட பிளான் தானே அங்கீகரிப்பாரு. நீங்க போட்டா அவர் எப்படி அங்கீகரிப்பாரு? அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பன், வெயிட் பண்ணிட்டே இருப்பார். சரி வருவான் வருவான், வெயிட் பண்ணுவோம். ஒரு நாள் அவனுக்கு புத்தி பேதலிச்சு இருக்கிறான், புத்தி தெளியும். கெட்ட குமாரன் மாதிரி புத்தி பேதலிச்சு இருக்கிறான். ஒரு நாள் புத்தி தெளிஞ்சனா வந்துருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹalleluya, ஆமென். சோ முதலாவது கர்த்தர் நம்மளே வழி நடத்துகிறார். இதுதான் வந்து யாக்கோபு சொல்றான். இந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். ஹalleluya. அடுத்து சொல்லிட்டு அதே வசனத்துல பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவன். இந்த வசனம் பாத்தீங்கன்னா, அந்த 15வது வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. எப்படி வருதுன்னு இங்கிலீஷ்ல பாருங்க. The God who fed me all my life long unto this day. இங்கிலீஷ்ல எப்படி வருது பாருங்க. Who fed me. fed me னா என்னை போஷித்த தேவன். போஷித்த தேவன் வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தாருன்னு கிடையாது. சகலத்தையும் அவர் தான் செய்கிறார் உங்க வாழ்க்கையில. He is doing everything for you. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், உங்க பிள்ளைகளோட எதிர்காலம், சகலத்திற்கும் அவர் தான் என்னதா இருக்கிறாரு? ஆகாரமாக இருக்கிறார். அவர் தான் என்னதா இருக்கிறார்? அப்பமாக இருக்கிறார். இயேசு சொல்றார் யோவான்ல, நானே பரத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமா இருக்கிறேன். He is the bread of life for you. அதுதான் சொல்றாரு யாக்கோபு சொல்றாரு, என்னை இந்நாள் வரைக்கும் போஷித்த தேவன் அவர் தான், என்னை ஆதரித்த தேவன். the Lord who fed me, who provided for me. என்ன யாக்கோபுக்கு நல்லா புரியுது எப்படின்னு. ஏன்னா யாக்கோபு வந்து தன் தகப்பன் வீட்டை விட்டு ஓடும் பொழுது ஒண்ணுமே இல்லாம ஓடி போறான். ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் படிச்சு பாருங்க யாக்கோபோட கதையை. வெறும் ஒரு கையில ஒரு கோல் தான் ஓடுறான். ஏன்னா அண்ணன் வந்து துரத்திட்டு இருக்கான் இவனை கொல்றதுக்கு, ஓடுறான். அப்ப அவங்க அம்மா அனுப்புறாங்க, நீ போ கிளம்பி உன் மாமா வீட்டுக்கு போன. வெறும் ஒரு கோலை தூக்கிட்டு அவன் சாட்சி சொல்றான், ஒரு கோலை வச்சுட்டு, வெறும் கோலை வச்சுட்டு நான் யோர்தான் நதியை கடந்து வந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை வைத்து நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கேன். அவனுக்கு நல்லா தெரியுது, யாக்கோபுக்கு நல்லா புரியுது எப்படி ஆண்டவர் இதுவரைக்கும் அவனை போஷித்திருக்கிறார், இதுவரைக்கும் அவனை ஆதரித்திருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். ஹalleluya. You have the full support of God. ஆமென். தேவனுடைய 100% சப்போர்ட் உங்களுக்கு உண்டுங்க. யார் உங்களை சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையா, ஐ டோன்ட் கேர் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் யூ, ஹூ இஸ் நாட் சப்போர்ட்டிங் யூ. அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ ஆல்சோ டோன்ட் கேர் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் யூ. எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணல, இவர் சப்போர்ட் பண்ணல, இவர் எனக்கு ஆதரவா இல்லை, தேவையே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். ஹalleluya. அநேகருக்கு ஆண்டவர் இதுதான் சொல்றாரு இன்னைக்கு, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். உங்க குடும்பத்துல யாரும் உங்களுக்கு ஆதரவா இல்லாம இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் யாரும் ஆதரவா இருக்கலாம், இல்ல நிறைய பேர் உங்களை விட்டுட்டு கூட போயிருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால he is in your side, he is on your side, he is supporting you 100%. 100% கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் உங்களை எதிர்த்து வந்தால் என்ன உங்களுக்கு? If God is on your side, why do you care who is against you? Hallelujah. Amen. Why do you care who is against you? ஏன்னா கர்த்தரே உங்க பட்சத்துல வந்துட்டாருங்க. ஆமென். Hallelujah. அதனாலதான் யாக்கோபு சொல்றான், என்னை ஆதரித்த தேவன், ஹalleluya, என்னை போஷித்த தேவன் இந்த பிள்ளைகளையும் போஷிக்கணும். ஏன்னா நிறைய நேரம் வந்து நம்ம சுயத்தை நம்பிடுறோம்ல. ஓகே, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு சோறு சாப்பிட்டுக்கலாம், பணத்தை வச்சு சாப்பாடு வேணா வாங்கி சாப்பிடலாம். ஆனா நல்ல வாழ்க்கையை வாங்க முடியுமா? முடியாது. சுகத்தை வாங்க முடியுமா? முடியாது. முடியுமா? சான்ஸே இல்லை. ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா? முடியாது. நல்ல ஒரு வீட்டுல இருந்துக்கலாம், நல்ல வீட்டுல இருக்கலாம், நல்ல கார்ல போய்க்கலாம், நல்ல நல்ல சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா அந்த நல்ல சாப்பாடோ நல்ல வீடோ நமக்கு என்ன கொடுக்காது? பரிபூர்ண வாழ்க்கையை கொடுக்காது. நல்ல வீடு முக்கியம், நல்ல சாப்பாடு முக்கியம், இதையும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஆனா பரிபூர்ண வாழ்க்கை எங்கிருந்து வரும்? அது இயேசுவின் இடத்துல இருந்து மட்டும் தான் வரும். The abundant life comes only from Jesus Christ.
ஹalleluya. அந்த abundant லைஃப் தான் ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு கொடுத்திருந்தா. அதனால யாக்கோபு சொல்றான், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவனை, அந்த ஆதரவை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா. So second thing that the shepherd does is he feeds the sheep. ரெண்டாவது என்னது? போஷிக்கிறார். முதல்ல வழி நடத்துறார், போஷிக்கிறார். அடுத்தது பாருங்க, 16வது வசனம் படிங்க சிஸ்டர். 16th verse படிங்க. எல்லா தீமைக்கும் நீக்கிலாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளை ஆசீர்வதிப்பாராக. போதும் சிஸ்டர், போதும். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, எல்லா தீமையில இருந்தும் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் அவரை மீட்டெடுத்தாராம். தன் தூதனை வைத்து எல்லா இடத்துலயும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவரை மீட்டெடுக்கிறார். பாருங்க, ஒரு இடத்துல வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பகுதி. ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. லெட் மீ ஃபைண்ட் தட். ஸோ ஈசா வந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபும் பெரிய ஆளாயிருவான், ஈசாவும் பெரிய ஆளாயிருவாங்க. பல வருடங்கள் கடந்து போயிடும், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. அப்போ ஈசா வந்து திரும்ப யாக்கோபை மீட் பண்ணணும்னா யாக்கோபுக்கு பெரிய பயம் வந்துடும். ஐயோ, என் அண்ணா வரானே, கொன்னுருவானோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருப்பான். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் நடக்கும் யாக்கோபுக்கு. படிப்போம். ஆதியாமம் 32:1-2 படிப்போம். ஆதியாமம் 32:1-2. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். அடுத்த வருஷம் படிங்க. பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயூர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, யாக்கோபு வந்து ஈசாவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி யாக்கோபை என்ன பண்றார்? தேற்றுகிறார். He is strengthening Jacob by sending his army of angels. 2வது வசனம் ரொம்ப அழகா இருக்குல்ல? 2வது வசனத்தை போடுங்க. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி, an army of angels, மகனேம் அப்படின்னு அதுக்கு அந்த இடத்துல பேரை வைக்கிறான். மகனேம்னா the Lord's camp. அமேன். மகனேம்னா the Lord's camp அப்படின்னு அர்த்தம் எபிரேய மொழியில. ஸோ ஒரு பெரிய தூதர்கள் கூட்டம் வந்து யாக்கோபை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். எதற்காக? அவனை பாதுகாப்பதற்காக. ஏன்னா யாக்கோபு பயத்துல இருக்கிறான். ஈசா வரான். ஈசா வந்து ஒரு முரடன், ஈஸ் அ ஹண்டர். அவன் வந்து ஒரு வில் வீரன், முரட்டு பையன் ஈசா. ஸோ ஏதோ பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு இந்த அடையாளத்தை கொடுக்குறாரு. எப்பா, நீ தனியா இல்ல, என்னுடைய தூதர்கள் சேனைகள் உன்னோட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கர்த்தர் உங்களோட சொல்லுகிறார், என்னுடைய சேனைகள் உங்களோட இருக்கிறார். ஹalleluya. The Lord's army is with you. Amen. There is a huge company of angels around you. Huge company of angels. நீங்க நினைக்கிறதை விட அதிகமாக தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க எங்க ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போனாலும் உங்களுக்கு முன்பதாக தூதர்கள் வருவார்கள். Wherever you go, Lord's angels will go before you. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். You can go to any place where the Lord leads you. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு உங்களை போக சொல்றாரா, நீங்க தைரியமா போகலாம். ஏனென்றால் உங்களுக்கு முன்பதாக இங்க யார் இருப்பா? தூதர்கள் இருப்பாங்க. ஆமென். சோ இதுதான் சொல்றாரு பாருங்க, என்னை எல்லா தீங்குக்கும் காத்த தேவன் தூதன். சோ ஆண்டவர் வந்து 3 காரியங்கள் இன்னைக்கு சொல்ல சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் லீட் யூ, உன்னை நான் வழி நடத்துவேன். அடுத்தது உன்னை நான் ஆதரிப்பேன், போஷிப்பேன். ஐ வில் ஃபீட் யூ, சகலத்தை நான் உனக்காக செய்வேன். 3வது, உன்னை நான் பாதுகாப்பேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ ஆல்சோ. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் தூதர்களை வைத்திருக்கிறார். ஹalleluya. protection is very important. I'm telling you, protection. ஹalleluya. அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஆயிருமோ, ஏதாயிருமோ, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், பயப்படாதீங்க ப்ளீஸ், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். டோன்ட் allow fear to dominate you. பயம் உங்களை மேற்கொள்றதுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா பயம் வந்து ரொம்ப மோசமானது. ஃபியர் இஸ், பாருங்க, எங்க பயம் இருக்குதோ, எனிமியோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? பயத்தை வச்சு உங்க விசுவாசத்தை செயல்படாம வைக்கிறதா அவனோட ஸ்ட்ராட்டஜி. அவன் பயத்தை கொண்டு வந்துட்டானா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆயிருவீங்க? பிரச்சனை மேலதான் உங்க ஃபோக்கஸ் போயிடும். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து தேவ மனிதர்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு. தேவ மனிதர்களுக்கே இருக்கு. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எலியா வந்து அப்படிதான் பாருங்களேன். எலியா வந்து ஒரு 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 வல்லமையான தீர்க்கதரிசி. இஸ் நாட் அ நார்மல் மேன் ஆஃப் காட். ஒரு சாதாரண ஒரு ப்ராஃபட் கிடையாதுங்க. அவர் ஜெபம் பண்ணா அக்னி வரும், அவர் ஜெபம் பண்ணா மழை வரும். அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அக்னியை இறக்கி பாகாலோட தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா போடுறாரு. அப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நடந்த பிறகு
அந்த யூதா நாட்டில் இருந்த அந்த அந்த ராணி ஜெசபேல், ரொம்ப ஒரு அக்கிரம் அக்க அக்கிரம் அக்கிரம அக்கிரமம் உள்ள ஒரு ராணி இல்ல, விக்கெட் குயின். அது வந்து ஒரு அறிக்கை விடுது, இந்த இவனை என்ன பண்ண போறான், கொன்னு கொன்னு போட போறான், ஐம் கோயிங் டு கில் எலைஜான்னு பயந்துட்டான். அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை, ஐம் கோயிங் டு கில் யூன்ற அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு பயத்தை உண்டாக்கிடுச்சு. பாருங்க, பிசாசு பாருங்களேன், வல்லமையான தேவ மனுஷங்க போய் படிச்சு பாருங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டு பயந்துட்டான். ஐயோ, ஜெசபேல் என்ன கொன்னுருமான்ட்டு. எனக்கு நான் படிக்கும் போது எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நல்லா தான் சூப்பர் ஹீரோ, சூப்பரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு, ஒரே டைம்ல 100 பேர் அடிச்சாரு இவரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை கொடுத்துச்சு, உன்னை கொன்னுருவேன்னா பயந்து, எந்த அளவுக்கு பயந்துட்டானா, பயந்து ஓடுவான், ஊரை விட்டு ஓடுவான். போற வழியில வந்து, ஆண்டவரே என்னை கொன்னுரும், ஐ வாண்ட் டு டைன்னு சொல்லி சூசைடல் மோடுக்கு போயிடுவான். தற்கொலை செய்யற அளவுக்கு போயிடுவான். ஆண்டவரே கொன்னு போட்டுருன்னு அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி என்ன பண்ணுவாரு, அவனை தேற்றி கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து ரெஸ்ட் பண்ண வச்சு அவனை திருப்பி கொண்டு போவார். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் வந்து ஜனங்கள் என்ன பேசி கொண்டு இருக்கிறார்களோ அதை கேட்டு பயந்துட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி டாக்டர் சொல்றதை கேட்டு பயந்துட்டு இருக்கீங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை கேட்டு பயப்படுறீங்க. அஹ், உங்க சூழ்நிலை என்ன பேசி கொண்டிருக்கோ அதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. ஆமென். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்க பொருளாதார நிலைமை உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு என்னடா அது இவ்வளவு மோசமா இருக்கு, என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், என் பொருளாதார நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, ஒரே கடன் தான் இருக்குது, எதுவும் கையில ஒண்ணும் இருக்கிற மாதிரி இல்லைன்னு பார்த்தா அதை பயந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், அதற்கு உங்களுடைய செவியை கொடுக்காதீர்கள். ஹalleluya. எலியாவை போல அதற்கு உங்க செவியை கொடுக்காதீர்கள். ஆமென். இயேசுவை போல தேவனுடைய சத்தத்திற்கு உங்க செவியை கொடுங்கள். ஆமென். டோன்ட் பி லைக் எலைஜா அண்ட் lend your ears to the lies of the enemy, but be like Jesus and lend your ears to the voice of God. ஆமென். நல்லா நான் இதான் சொல்றேன். ஐயோ, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, நான் கேட்கிறேன், டாக்டர் கடவுளா? ஐ am asking you this question today. Is doctor the God over your life? எத்தனை பேர் டாக்டர் காடுன்னு சொல்றீங்க? எனக்கு இதுல போடுங்க. ஆமா பிரதர், டாக்டர் தான் காடுனா ஆமான்னு சொல்லிருங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்களை. உங்க விசுவாசம் நான் தடுக்க மாட்டேன். இல்ல, ஆண்டவர் தான் உங்க உங்க வாழ்க்கையோட கடவுளா? இஸ் 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 ஜீசஸ் த காட் ஓவர் யுவர் லைஃப்? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அவர் தான் கடவுள், இயேசு தான் கடவுள்னா நீங்க டாக்டர் சொல்றதுக்கு ஏன் பயப்படணும்? உங்க சரீரம் சொல்றதுக்கு ஏன் பயப்படணும்? உங்க சரீரத்துல என்ன என்ன நடக்குதுன்றதை ஏன் பார்த்து நீங்க பயப்படுறீங்க? உங்க சரீரத்திற்காக தான் அவருடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்தார். ஆமென். ஃபார் யோர் பாடி ஹி கேவ் ஹிஸ் பாடி ஆன் த கிராஸ். உங்க சரீரத்திற்காக அவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையில கொடுக்கப்பட்டது. சி, ஷெப்பர்ட் வந்து எந்த மாதிரி இருப்பாருன்னா, he even lays down his life for you. இயேசு சொல்றாரு பாருங்களேன், இது நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் அதிகமா பார்ப்போம். யோவான் 10ல இருந்து அந்த ஒரு வசனத்தை பட்டு பார்ப்போம். ஷெப்பர்ட் even lays down his life for the sheep. அந்த வசனத்தை போடு விஜய். யோவான் 10. நானே நல்ல மேய்ப்பன், ம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. உலகத்துல இருக்கிற எந்த மேய்ப்பனாவது ஆடுக்காக ஜீவனை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஒரு ஆடு போச்சுன்னா போய் தொலைதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், ஓடியா வந்துருவான், எப்படியாவது கிளம்பி ஓடிடலான்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுவாரு, உங்களுக்காக ஜீவனை கொடுப்பார். ஹalleluya. அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். ஜீவனை கொடுத்து விட்டார். இப்பொழுது அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். தட் லைஃப் இஸ் இன்சைட் ஆஃப் யூ நவ் த்ரூ த பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். பாருங்க, ரோமர் 8க்கு வாங்க. ரோமர் 8க்கு வாங்க. வாங்க, காட்டுறேன் உங்களுக்கு என்ன எந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குன்னு நான் ரோமர் 8ல காட்டுறேன். வாங்க, ரோமர் 8:1 படிங்க சிஸ்டர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆகினை தீர்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் படிங்க, 2வது வருஷம். இதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, 2வது வருஷம் கவனிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே சொல்லுங்க, பை கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவின் மரணத்தினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே, பை ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன நடந்துருச்சா, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு. அப்படின்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு லா ஒன்று ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள பிரமாணம்னா லா, உங்களுக்குள்ள ஒரு லா ஒன்று ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த லா என்ன லாவா? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். பாவம் மரணம் என்ற பிரமாணம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஜீவனோட இருக்கிறது வந்து உங்க பலத்தை வச்சு கிடையாது.
நீங்க ஜீவனோட இருக்கிறது வந்து உங்க பலத்தை வச்சு கிடையாது. நீங்க ஜீவனோட இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்துவோடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க நினைக்கலாம் அது எப்படி பிரதர்? அப்படிதான். உங்க ஜீவன் வந்து உங்க சரீரத்தை வச்சு இருக்குன்னா, நான் இதை வந்து எப்போ நான் லைவா பார்த்தேன் அப்படின்னா, இது வந்து எப்போ நான் எனக்கு ஒன்றும் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா, இந்த கொரோனா காலத்துல நான் கவனிச்சேன் அதை. ரொம்ப இது வந்து யாரையும் நான் வந்து புண்படுத்தியோ தாக்கியோ நான் அதை பேசல. நான் அப்சர்வ் பண்ணதை நான் சொல்றேன். நான் எதை கவனித்து நான் சொல்றேன். ரொம்ப ஃபிட்டா இருந்து ரொம்ப பயங்கரமா அவங்களுடைய சரீரத்தை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி நல்ல 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 எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சில பேர் வந்து கொரோனாவினால பாதிக்கப்பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி தவறி போனது என் கண்ணால நான் பார்த்தேன். ஐ சா தட். ரொம்ப ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க. ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கே தெரியும். ரொம்ப ஃபிட்டா இருக்கிறாங்க. ஹெல்த்தி அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து மரணம் ஏற்பட்டுச்சு. அப்பதான் நான் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். எனக்குள்ள என்ன பிரமாணம் இருக்குது என்பதை நான் அறிந்து கொண்டால் நான் ஜீவனோடு இருக்க முடியும். இதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும். சி ஐ எம் நாட் சேயிங், நான் என்ன சொல்றேன்னா பிசிக்கல் ஃபிட்னஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கோ அகேன்ஸ்ட் கிடையாது. அதெல்லாம் நான் அப்படி சொல்லல. நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா, நல்லா டயட் மெயின்டைன் பண்றீங்களா, கண்டிப்பா பண்ணுங்க. ஆனால் நல்லா கவனிங்க, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சுகம், உங்களுடைய ஜீவன் எங்கிருந்து வருது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் மூலமாக தான் அது வருது. நாட் த்ரூ த எக்ஸசைஸ். நீங்க செய்யற உடற்பயிற்சினால கிடையாது. நீங்க சாப்பிட்ற ஆகாரத்தினால கிடையாது. புரியுதுங்களா? நீங்க மெயின்டைன் பண்ற டயட்னால கிடையாது. எதனால வருது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் அதை உண்டாக்குது. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஜீவன் வந்து கிறிஸ்துவனிடத்துல தான் வரும். வேற எங்கிருந்து வர முடியாது. நீங்க வேற எங்கிருந்தாவது ஜீவனை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாம்சத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. யூ ஆர் லிவிங் கார்னலி ஃபிளஷ்லி. அதான் கார்னல், மாம்சத்தை சார்ந்து, உங்க சுயத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? ஆமென். ஏனென்றால் பாவம் மரணம் என்ற அந்த பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கிட்டார். சோ இப்ப பாவமும் மரணமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவமும் மரணமும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்றால் வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகையால் அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை நான் பொய்ன்னு சொல்றேன் இயேசுவின் நாமத்துல. டாக்டர் சொல்றத ஐ டிக்ளேர் இட் அஸ் அ லை. எத்தனை பேர் புரியுது? ஐ டிக்ளேர் இட் அஸ் அ லை. நீங்களும் அதை தான் சொல்லணும். ஐ டிக்ளேர் எவ்ரி ரிப்போர்ட் ஆஃப் த டாக்டர் அஸ் அ லை. இதை நீங்க சொல்ல 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 நீங்க இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எது இப்ப இல்ல உங்களுக்கு சரீரத்துல? சுகம் இல்ல. அது இருக்கிறது போல நீங்க பேசும் பொழுது ஃபைனலி இல்லாதது இருக்கிற மாதிரி மாறி போயிடும் கடைசியில. புரியுதா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க மட்டும் ஓகே சொல்லுங்க. புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. டாக்டர் ரிப்போர்ட்ட பொய் பொய் பொய். நான் அவர் தழும்புகளால் சுகமானேன். எனக்குள்ள இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் வேலை செய்கிறது. பாவ மரணம் என்ற பிரமாணம் எனக்குள்ள கிடையாது என்பதை நீங்க சொல்ல சொல்ல, விசுவாசிக்க விசுவாசிக்க, பேச பேச ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இல்லாத சுகத்தை இருக்கிறது போல கொண்டு வந்துருவீங்க உள்ள. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். இது எல்லா பகுதியிலும் நீங்க கொண்டு வரலாம். புரியுதுங்களா? எல்லா பகுதியிலையும் கொண்டு வரலாம். இப்படிதான் நீங்க இப்படிதான் ஆண்டவர் வேலை செய்யறாருங்க. ஆண்டவர் வந்து எப்படி வேலை செய்யறாரு? இல்லாதவங்களை இருக்கிறது போல தான் அழைப்பாரு. அவர் என்ன எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கூப்பிடுவார்னு நினைக்கிறீங்களா? உங்களை பேதுருவை கூப்பிடும் போது நல்லா கவனிங்க. பேதுருவை வந்து ஆண்டவர் அழைக்கும் பொழுது பேதுரு வாஸ் நாட் ஃபிட் டு பி அன் அப்பாசல். நல்லா புரிஞ்சுக்கணும். பேதுரு மாதிரி ஒருத்தனை வந்து அப்பாசல செலக்டே பண்ண மாட்டாங்க யாருமே. ஆனா அவனை தான் தூக்குறாரு ஆண்டவர். தூக்கி அவனை தான் வச்சு என்ன பண்றாருன்னா, பேதுரு வச்சுதான் பரிசுத்தாவியானவரே கொண்டு வர்றாரு. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது தான் பரிசுத்தாவியானவரே வர்றாரு. பெந்தேகோஸ்து நாள்ல கிரேட்டஸ்ட் அப்பாசல் வந்து பேதுரு தான். சபைக்கு வந்து தலையா வந்து யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு? தலைனா அங்க அந்த உலகத்துல ஸ்பிரிச்சுவல் ஹெட் யாரு? பேதுரு தான். அவர் மேலதான் நான் சபையை கெட்டுவேன்றார். நீ வந்து நீ ஒரு கல்லு, யுவர் ராக். உண்மையில தான் நான் என்ன பண்ண சபையை கெட்டுவேன்னு சொல்லி ஒரு முக்கியமான பொசிஷனை கொடுக்கிறாரு சபையில அவருக்கு. யாருக்கு? பேதுருக்கு. ஆனா அந்த பேதுரு தான் ஆண்டவரை மறுதளிக்கிறார். ஏன் ஆண்டவர் அவரை வந்து அழைக்கிறாரு? ஆண்டவருக்கு தெரியும் பேதுருவை அழைக்கும் பொழுது, எப்பொழுது அந்த கலிலேயா கடல்ல அழைக்கும் பொழுதே ஆண்டவருக்கு தெரியும் மறுதளிப்பு ஒரு நாள். ஆண்டவர் ஏன் அழைச்சாருன்னா, ஆண்டவர் வந்து இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவர். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியும், பட் ஐ எம் கோயிங் டு கால் திங்ஸ் தட் டு நாட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் யூ. அதாவது உன்கிட்ட இல்லாததை நான் இருக்கிறது போல அழைத்து இந்த உலகத்திற்கு நான் காட்டப் போகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர். உலகம் தள்ளிவிட்டதையும் தள்ளிவிட்ட மூளை கற்கர்களையும் எப்படி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் என்பதை பேதுரு மூலமா நான் காட்டுவேன்னு சொல்லி தான் பேதுரு அழைக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப புரியுதா உங்களையும் அழைக்கிறாருன்ட்டு? எத்தனை பேர் புரியுது உங்களையும் அழைக்கிறாருன்ட்டு?
எனக்கு 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 வந்து எனக்கு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்னைய அழைச்சிட்டாரு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெருசா நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஐ ஓப்பன்லி எனக்கு பெருசா நாலேஜ் எல்லாம் கிடையாதுங்க. எனக்குலாம் ஒன்றும் பெருசா நான் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா அவரோட அறிவு எனக்கு வேலை செய்யும். ஆமென். அஹ், அவரோட ஞானம் எனக்கு போதும். கர்த்தரோட ஞானம் தான் எனக்கு வேணும். இந்த உலக ஞானம்லாம் எனக்கு வேண்டாம். இஃப் யூ ஆர் எம்டி காட் கேன் ஃபில் யூ. நீங்க வெறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா? நிரப்பிடுவார். முழுமையா இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களை நிரப்ப மாட்டார். அதனாலதான் பேதுரு எடுக்கிறேன். ஏன்னா பேதுரு டோட்டல் எம்டி. ஒன்றும் தெரியாது அவருக்கு. பைபிள் தெரியாது, தியாலஜி தெரியாது, பழைய ஏற்பாடு பெருசா தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதான் ஆண்டவர் பேதுருவை கூப்பிடுறாரு. எப்பா பரவாயில்ல, நீ வா. நீ அப்படி இப்படி இருந்தாலும் உன்னை என்ன பண்ணிடுவேன்? உன்னை சரி பண்ணி உன்னை ஒரு பெரிய அப்போஸ்தலனாக என்னால பண்ண முடியும், உன்னை உருவாக்க முடியும்னு சொல்லி தான் பேதுரு அழைக்கிறார். ஆனா ஒரு பரிசேயனையும் அழைக்க முடியல, ஒரு சதுசேயனையும் அழைக்க முடியல. பெரிய பெரிய வேத தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க யாரையும் அழைக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாம் ஃபுல்லா இருக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க ஃபுல்லா இருக்க வரைக்கும் ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண முடியாது. when you empty yourself God will start filling you. hallelujah. உங்களை நீங்கள் வெறுமையாக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருவார். கர்த்தருடைய நிரப்புதல் தான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு தேவைப்படுது. யூ நீட் த ஃபில்லிங் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். ஹalleluya. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய புத்தி, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை, இதுதான் உங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும். ஹalleluya. ஆமென். சோ நமக்கு இன்னைக்கு என்ன தேவை பாருங்க. வாட் யூ நீட் பாருங்க. வாங்க, ஐ ஷோ யூ. நமக்கு தேவை ஆலோசனை. கரெக்டா? வி நீட் கவுன்சில். see we have the greatest counselor inside of you. உலகத்திலே பெரிய கவுன்சிலர் எங்க தெரியுமா இருக்காரு? உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் கவுன்சிலிங் தேவையில்ல. கவுன்சிலிங் மீன்ஸ் லைக் ஆலோசனை. அதான் கவுன்சிலிங். ஆலோசனை. இது எப்படி செய்யறது பிரதர், அது எப்படி செய்யறது பிரதர், இது முடிவு எப்படி இருக்குது பிரதர், அப்படின்னு. ஆனா எல்லா நேரமும் வந்து நமக்கு வழி நடத்துறதுக்கு ஆவிக்குரிய நபர்கள் கிடைப்பதில்லை. டு யூ திங்க் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் டு கைடஸ்? கிடையாதுல்ல. இப்போ எனக்கும் வந்து ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. என் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ்லாம் இருக்காங்க. சில தீர்க்கதரிசிகள்லாம் என்னோட வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் அவங்க அவைலபிளும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் ஆண்டவர் சில பாதைகளை வைத்திருக்கிறார், சில அழைப்புகளை வைத்திருக்கிறார். அதுல அவங்க போக வேண்டியதா இருக்குது. ஸோ எல்லா நேரமும் அவங்கள நான் கால் பண்ணி அண்ணா எனக்கு இதை சொல்லுங்க அப்படின்லாம் நான் கேட்குற அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது. அவங்களால செய்ய முடியாது, என்னாலே அதை வந்து பெற முடியாது. அதனாலதான் ஆண்டவர் வந்து நமக்கு the counselor of counselor is inside of you. எல்லா ஆலோசனை கொடுக்கிறவருக்கும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். படிங்க ஏசாயா 9:6 படிங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ம் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள ஆ. தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் பேர் என்னவாங்க? ஆலோசனை கர்த்தா. வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இப்ப கவுன்சிலர் எங்க இருக்கிறாரு? யாரா சொல்லுங்களேன், கவுன்சிலர் எங்க இருக்கிறாரு? 40 பேர் இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். சிஸ்டர் மீனா, நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கிறார் கவுன்சிலர்? நமக்குள் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். அவர் தனியா எங்கேயோ ஆபீஸ் போட்டு ரூம் போட்டுலாம் உட்காரல கவுன்சிலர். உலகத்துல வந்து கவுன்சிலிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவுன்சிலிங்லாம் போவாங்கல்ல, அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்து நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கிளம்பி போகணும். போய் அங்க போய் அவங்கள சந்திக்கணும். இப்போ கவுன்சிலர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். சரி, அதுதான் நான் வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஒரு காரியத்தை. என்ன சொன்னார்னா, ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் கவுன்சிலர். அதாவது வந்து ஜீசஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லலாம். நீங்க யூ கேன் டூ இட் போத் வேஸ். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அல்லது இயேசு, அவர்தான் மிக சிறந்த ஆலோசனை கொடுப்பவர். ஆர் ஹி இஸ் த பெஸ்ட் கவுன்சிலர். அண்ட் பைபிள் ஆர் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த பெஸ்ட் கவுன்சில். வேதம், தேவனுடைய வார்த்தை தான் சிறந்த ஆலோசனை. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? உங்களுக்கு ஆலோசனை வேணுமா? எங்க இருக்குது? வேதத்துல இருக்குது. உங்களுக்கு கவுன்சிலர் வேணுமா? ஆலோசனை சொல்றவர் வேணுமா? அவர் பரிசுத்த ஆவியானவர். அதை தான் நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் உதவியுடன் படிக்கும் பொழுது, ஆலோசனை சொல்லுகிறவர் உங்களுக்கு இதுல இருந்து ஆலோசனையை கொடுப்பார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? When you read the Bible with the help of the Holy Spirit, the counselor will give counsel from the word of God. புரிஞ்சிச்சுலாம் இல்லையாங்க? எனக்கு நல்லா புரியுது. நான் பிரசங்கம் பண்ண எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹalleluya. சோ நீங்க அங்கேயும் அலையணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா டைமும் எல்லாரும் அவைலபிள் இல்லைல்ல. என்ன கரெக்டா இல்லைங்க? எல்லா டைமும் எல்லாரும் அவைலபிள். இப்போ எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. சில நேரம் உங்களோட பேச முடியுது, சில நேரம் உங்களோட பேச முடியல. ஏன்னா எனக்கும் ஐ எம் ஆல்சோ லிமிடெட், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ இன் த ஃபிளஷ். நான் மாம்சத்தில் இருக்கிறேன், இந்த ஒரு சரீரத்தில் இருக்கனால லிமிடெட் தான். ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் என்னால. ஒருத்தரோட தான் பேசி கொண்டிருக்கேன். இப்போ நான் அந்த மீட்டிங்ல பேசி கொண்டிருக்கேன்னா வேற எந்த ஃபோன் காலோ எந்த இதையும் நான் எடுக்க முடியாது.
அது எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? பிகாஸ் ஐ எம் லிமிட்டெட். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் அப்படிப்பட்டவரா? அவர் வந்து என்ன மாதிரி ஒரு லிமிட்டெட் மேனா? இல்ல ஒரு தீர்க்கதரிசியை போல ஒரு லிமிட்டடா இருக்காரா? ஒரு பாஸ்டரை போல லிமிட்டடா இருக்காரா? கிடையாது. அவர் 24 மணி நேரமும் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனையை வேதத்திலிருந்து கொடுப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். அதனாலதான் நீங்க வந்து வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டாகுது. புரியுதுங்களா? த பெஸ்ட் கவுன்சில் ஐ ஹவ் ஃபவுண்ட் இன் மை லைஃப் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். நான் அடிச்சு சொல்லுவேன். பெஸ்ட் கவுன்சில், பெஸ்ட் கவுன்சிலிங் தாங்க இருக்கு வேர்ட் ஆஃப் காட்ல இல்லாத நீங்க என்ன என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு கவுன்சில் வேணுமோ நீங்க இதுல இருக்குங்க. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையா? வேர்ட் ஆஃப் காட் ஹஸ் கவுன்சில் ஃபார் தட். உங்க தொழிலுக்கு உங்களுக்கு தேவையா? வேர்ட் ஆஃப் காடுக்கு கவுன்சில், வேர்ட் ஆஃப் காட்ல ஆலோசனை இருக்குது. எப்படி வந்து குடும்பத்தை நடத்தணுமா ஆலோசனை இதுல இருக்குது. ஹalleluya, ஆமென். எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளுமா ஆலோசனை இங்க இருக்குது. இட் இஸ் ஹியர், இட் இஸ் ஹியர். சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆலோசனை இங்க இருக்குது. ஹalleluya. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க அடையணுமோ அதற்கான ஆலோசனை எங்க இருக்குதுங்க? இட் இஸ் ஹியர். இது இங்க இருக்கு. இதை நீங்க படிச்சீங்கன்னா கவுன்சில். அதனாலதான் பிசாசு இதை படிக்க விடாம உங்களை பிடிச்சு வச்சு. இப்ப புரியுதுங்களா நிறைய பேருக்கு ஏன் பைபிள் படிக்கிறது கஷ்டமா இருக்குன்ட்டு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு இது? ஏன் இப்ப புரிஞ்சிருக்கும் பைபிள் ஏன் படிக்கிறது கஷ்டமா? ஏன்னா பிசாசு வந்து என்ன பண்றான், பைபிள் தான் ரொம்ப போரு, ரொம்ப போர் அடிக்குது பிரதர். எனக்கெல்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் வெரி போரிங் பிரதர் டு ரீட் த பைபிள். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? நானும் சொல்லியிருக்கேன். ரொம்ப போர் அடிக்கும் பிரதர், அது படிச்சாலே தூக்கம் வருது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இதை படிச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது. யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். நோபடி கேன் ஸ்டாப் யுவர் ப்ரோக்ரஸ். யாரும் உங்களை தடுக்க முடியாது. அதனாலதான் இது வந்து போரு. இது ஒண்ணு. இன்னொரு ஒரு பெரிய பொய்யை வந்து பிசாசு போட்டு வச்சிருக்கான். என்னன்னா, உனக்கு புரியாது. எத்தனை பேருக்கு இது புரியுது நான் சொல்றது? உனக்கு புரியாது பிரதர், எனக்கு புரியவே மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு நம்மளே நம்பிட்டு இருக்கோம். என்னங்க? அப்படி நம்மளே நம்பிட்டு இருக்கோம். இல்ல, இது எனக்கு புரியும். இது பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டது. என்னுடைய தகப்பன் எனக்காக எழுதி வச்சது. என்னுடைய வாழ்க்கைக்கான ஆலோசனை, எனக்கான எல்லாமே இதுல இருக்கு. ஐ ஹாவ் த கெப்பாசிட்டி அண்ட் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை புரிந்து கொள்றதுக்கான தானியம் பலனும் எனக்கு உண்டு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்ற அந்த நினைவோட படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஆலோசனை இதுல இருந்து வந்துடும். 100% வந்துடும். உங்களுக்கு 100% வந்துடும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் இட். ஹalleluya. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? how many of you able to understand what I'm trying to say? ஹalleluya, ஆமென், ஆமென். பாருங்க இன்னொரு வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:30 போடுங்க. 1 Corinthians 1:30. அந்தப்படி ம் நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருக்கிறீர்கள். ம் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அடுத்த வசனம் போடுங்க. அவரே இல்ல தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் ஆ பரிசுத்தமும் மீட்புமானார். ஆ இங்கிலீஷ்ல வந்து அது 30 வருது, தமிழ்ல 31 வருது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 30 வரும். அது இந்த வசனம். தமிழ்ல வந்து 31 வருது. அவரே நமக்கு ஞானமா இருக்கிறாராம். அவரே நமக்கு ஞானம். சொல்லுங்க, கிறிஸ்துவே உங்களுக்கு ஞானம், அவரே உங்களுக்கு நீதி, அவரே உங்களுக்கு பரிசுத்தம், அவரே உங்களுக்கு மீட்பு. So Christ in you is the wisdom of God in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் பாத்தீங்களா? பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் பாத்தீங்களா? அது தேவனுடைய ஞானமே உங்களுக்குள்ள இருக்குதான். So you have unlimited access to the wisdom of God. தேவனுடைய ஞானத்தோட உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்பொழுதும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்குது. You can always access God's wisdom. ஆமென். புரியுதாங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஞானத்துல நான் குறைவா இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்க சொல்லாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் சே தட். அதை நீங்க வாய்த்தல் சொல்லுங்க. நீங்க இதை போய் படிக்கும்போது உங்களுக்கு ஞானம் உண்டாகும், ஆலோசனை உண்டாகும், என்ன செய்யணுன்ற ஆலோசனை வரும். அநேக நேரம் எனக்கு ஆலோசனை இங்க இருந்தா பைபிள்ல தான் வந்திருக்கு எனக்கு. ஐ ஜஸ்ட் சிட் அண்ட் ரீட் த பைபிள், அவ்வளவுதான். இவனுக்கு கால் பண்ணுவோமா, அவருக்கு கால் பண்ணுவோமா, அவர்கிட்ட பேசுவோமா? ஆண்டவரே என் கூட இருக்கிறார், எதுக்கு அவருக்கு இவருக்கெல்லாம் கால் பண்ணிக்கிட்டு இங்க உட்காந்து பேசுவோம்? அதுக்காக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நமக்கு தேவைப்படுறாங்க. அதான் சொன்ன பாத்தீங்களா, சில நேரத்துல வந்து ஆண்டவர் நீ என்கிட்ட கேளு அப்படின்றார். யூ கம் அண்ட் ஆஸ்க் மீ, ஐ வில் டெல் யூ, ஐ வில் அன்வேல் த மிஸ்ட்ரீஸ். ஹalleluya. ரகசியங்களை நான் உனக்கு காட்டுவேன்றார். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஹalleluya. என் பிள்ளை என்னிடத்துல வந்து கேட்கணுன்றார். சோ நீங்க உட்கார்ந்து கேட்கும் பொழுது அவர் காட்டுவார். ஹalleluya. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த மாதத்துல இன்னையில இருந்து ஐம் கோயிங் டு டூ திஸ். எத்தனை பேர் இருக்கீங்க ரெடியா இருக்கீங்க? ஐம் கோயிங் டு டூ திஸ். ஐம் கோயிங் டு சிட் அண்ட் ஆஸ்க் காட் ஃபார் கவுன்சில். நான் உட்கார்ந்து தேவனிடத்துல இருந்து ஆலோசனை கேட்க போறேன். ஆமென். நான் சொல்றேன், இதை பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ லேர்ன் டு டூ திஸ், ஐ வாண்ட் டு டெல் யுவர் லைஃப் வில் பி வண்டர்ஃபுல், யுவர் லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். எல்லாத்தையும் நீங்க வந்து காலை மிதிச்சிட்டு மேலே ஏறி போயிட்டே இருப்பீங்க. எந்த காரியமும் உங்களுக்கு தடையாவே இருக்காது.
எவ்ரி obstacle will be a stepping stone for எல்லா தடைகளும் உங்களுக்கு ஏறி போகிற படிகளாக மாறிவிடும். எல்லா படியும் ஏறி போகிற படிகளா மாறிடுங்க உங்களுக்கு. எல்லாமே வியாதியா, அந்த வியாதி பெரிய ஒரு மகிமையை கொண்டு வரும் உங்க வாழ்க்கையில். ஹalleluya. நீங்க வியாதியை பத்தி பயப்படவே மாட்டீங்க. நீங்க சொல்வீங்க, வியாதியே நான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஹalleluya எனக்கு நன்மையும் கிருபையும் மட்டும்தான் என்னை தொடரும். நான் ஜீவித்து கர்த்தருடைய மகிமையை நான் பறைசாற்றுவேன். ஐ வில் லிவ் அண்ட் ஐ வில் டிக்ளேர் தி glory ஆஃப் காட். இந்த வியாதி நன்மையாக மாறப்போகிறது. பிசாசு வியாதியை கொடுக்கிறான், ஆனா தேவன் அதை நன்மையாக மாற்றுவான்னு சொல்லி உங்க வியாதி இருக்கு பாத்தீங்களா, அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு சாட்சி எழும்பும், ஒரு பெரிய ஒரு மெசேஜ் எழும்பும், அது உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாறும். இதுதான் ஆண்டவர் செய்ய போறார். அந்த வியாதி உங்களை பிசாசு தான் கொல்லறதுக்கு அமைச்சிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதை அவன் கொல்ல அமைச்சானோ அதை நான் அப்படியே திருப்பி விட்டு அநேகருக்கு அதை நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வாதம் மாத்த போறேன்ற. ஹalleluya. பிசாசோட வேலை என்ன பண்ணும், கொல்லணும், அழிக்கணும், திருடணும். ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல இல்ல, அதை நான் அப்படியே திருப்ப போறேன். யோசேப்ப பிசாசு கொல்ல பார்த்தான், ஆண்டவர் விட்டாரா? யோசேப்ப கை விட்டாரா? இல்ல. எங்க அடிமையா போனோம்னா அதே தேசத்துல அதிகாரியா மாத்தி விட்டார். எந்த தேசத்துல அடிமையா போனோம்னா அங்கே எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா அந்த மாதிரி கதையெல்லாம்? அடிமையா எடுத்து போன இடத்துல அதிகாரியா மாறினது இங்கெல்லாம் எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ராஜாவானா? எந்த எந்த ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குங்க? யோசிச்சு பாருங்க, எங்க நடக்கும் இதெல்லாம்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா சடனை பார்த்தா ராஜா ஆயிட்டாரான். என்ன எங்க இது எங்க எங்க பாப்பீங்க இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க. வேசியா இருந்தா பாத்தீங்கன்னா எங்க வந்துட்டா, இயேசுவோட சந்ததியில வந்துட்டா. யார்? ராகாபு. வேதம் அப்படியே போட்டிருக்கு, ராகாபு என்று வேசினே எழுதப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடுல. வேசியா இருந்தவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு மேன்மையான வாழ்க்கை கொடுத்துட்டாரு பாருங்க ஆண்டவர். இயேசுவோட பெரிய கிரேட் 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 கிராண்ட் மதருங்க. எங்க இயேசுவோட கிராண்ட் மதர் சாதாரண கிரண் பாலோட கிராண்ட் மதரா? இல்ல இயேசுவோட கிராண்ட் மதருங்க. யாரு? வேசி. இதெல்லாம் எங்க நடக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்க வாழ்க்கையில இடைப்படும் போது இதெல்லாம் நடக்கும். Hallelujah. When God intervenes in your life, all things are possible in your life. Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. இன்னொரு வசனம் படிப்போம். நீதிமொழிகள் 9:10. Proverbs 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ இந்த வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். ஆக்சுவலி நிறைய காரியங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த வாரம் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம், அடுத்த டியூஸ்டே. ஏன்னா அதை நான் பேசினா இன்னொரு 45 மினிட்ஸ் போயிடும். ஸோ ஏன்னா அந்த 3, 4, 6 வசனங்கள்லாம் இன்னும் இருக்கு நீதிமொழி இதுல, சங்கீதத்துல. ஸோ இதை பார்த்து நம்ம முடிச்சிடும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ இது என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல்னா, சில பேர் நினைக்கிறேன் கர்த்தருக்கு பயப்பட அப்படியே பயங்கி நடுங்க. இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதுன்னா பயங்கி நடுங்கிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றது கேட்கறது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், லிஸ்னிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா கேட்ட வார்த்தையை எடுத்து செய்வது. எத்தனை பேர் புரியுது? ஹியரிங் த வேர்ட் அண்ட் டூயிங் த வேர்ட். புரியுதுங்களா? அதுதான் பயப்படுறது. இப்போ என் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க நான் என்னை பார்க்கும்போதுலாம் அப்படியே பயப்படுறாங்க. ஐயோ அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு நடுங்குறாங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படியே நடுங்குறாங்க, ஐயோ அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு நடுங்குறாங்க. ஆனா நான் சொல்றது ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றத ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் இங்க உட்கார மாட்டாங்க. நான் படிக்கிறது இல்லை, ஸ்கூலுக்கு போனா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறது இல்லை, ஹோம்ஒர்க் எழுதுறது இல்லை, ஒழுங்கா பல்ல வளர்க்கறது இல்லை, எதுவும் பண்றது. ஆனா பார்க்கும்போது ஐயோ அப்பா வி ஆர் வெரி அஃப்ரேட் ஆஃப் யூ, ஐ ஃபியர் யூ அப்படின்னு டைலாக் எல்லாம் விடுறாங்க. யோசிச்சு இந்த சினிமா டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை பார்த்தா பயமா இருக்குது தகப்பனே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப எனக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவளை பார்த்துட்டு? ஏமா உங்களுக்கு என்ன பார்த்தா இழிச்சவ மாதிரி தெரியுதா? பார்க்கும் போதெல்லாம் நல்லா ஆக்டிங் பண்றீங்க, என்னமோ பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்குற மாதிரி ஆக்டிங்லாம் பண்றீங்க, அப்படியே பயப்படுற மாதிரி. ஆனா சொல்றது ஒன்றும் கேட்க மாட்டீங்க. நான் சொல்றத நீ செஞ்சாதான் நீ என்னது எனக்கு ரியலாவே மரியாதை கொடுக்குற, எனக்கு பயப்படுறன்னு அர்த்தம். சும்மா நடுங்கிறதுனால பயம் கிடையாது. புரிஞ்சிருச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றது ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுது, ஆனா கேட்டா நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன் பிரதர், கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன்னு. ஆனா கர்த்தர் சொல்றது ஒண்ணும் கேட்கறது கிடையாது. கவனிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க இதை? நீங்க? நான் பார்த்திருக்கேன். நான் நிறைய பேர் பயம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. நான் என்னது இவரு, நான் யோசிப்பேன், எனக்கு ரொம்ப நாள் குழம்பிருச்சு, என்னது பயனா என்னது? அப்படிதான் ஆண்டவர் எப்பா இதுக்கு பேர் பயம் கிடையாதுப்பா, இதுக்கு பேர் ஆக்டிங்ப்பா அப்படின்னுவாங்க. கேட்டா நான் கர்த்தருக்கு பயந்துருக்கேன். எப்படி பயந்துருக்கேன் பாருங்க பிரதர், ஒன்லி வெள்ளை சட்டை தான் போடுவோம் பிரதர், அதான் கர்த்தருக்கு பயந்துருக்கேன். நான் கர்த்தருக்கு பயந்துருக்கேன் பாருங்க, நகையெல்லாம் கழட்டிட்டேன், கர்த்தருக்கு பயந்துருக்கேன். நான் கர்த்தருக்கு பயந்துருக்கேன் பாத்தீங்களா, ஷூவே போட மாட்டேன், செருப்பு தான் போட்டிருப்பேன், கர்த்தருக்கு பயந்துருக்கேன்.
போங்க. ஷூ இல்லாம போய் அமெரிக்காவுக்கு போங்க. ஷூ இல்லாம போய் லண்டன்ல போய் ஷூ இல்லாம லண்டனுக்கு போய் காட்டுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீங்க கர்த்தருக்கு பயந்துருக்கீங்கன்ட்டு. இங்க சென்னையில இருந்து ஷூ போடாம இருந்தா கர்த்தருக்கு பயந்துருக்கேன்னு அர்த்தமா? இங்க வெயில் அடிக்குது அதனால ஷூ போடாம இருக்கீங்க. அமெரிக்காலையும் லண்டன்லயும் போய் ஷூ இல்லாம நின்னு பாருங்க. அப்போ தெரியும் நீங்க கர்த்தருக்கு பயந்துருக்கீங்களா, அங்க இருக்கிற பனிக்கு பயந்துருக்கீங்களா, ஸ்னோக்கு பயந்துருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிருவோம் நான். அஹ் இந்த மாதிரி இந்த புரியுதுங்களா இல்லையா? இது பேர் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறது இல்ல, இது பேர் ஆக்டிங். இந்த ஆக்டிங்லாம் செல்லுபடி ஆகுது. ரியலா கர்த்தருக்கு பயந்துருக்கீங்கன்னா கர்த்தர் சொல்றதை நீங்க கேட்டு செய்யணும். பாருங்க இயேசுவே அதான் சொல்றாரு. அஹ் பாருங்க லூக்கா லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். வாங்க, சூப்பரான வசனம். லூக்கா 6:46 படிங்க சிஸ்டர். என்னை ஆண்டவரே, ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், நான் ம். சொல்லுகிறபடி நீங்கள் ஆ, செய்யாமற் போகிறதென்ன? பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு நிலைமைய. 46லே வை, 46லே வை வசனத்தை. ஆண்டவரே ஆண்டவரே, சில பேர் பாத்துறீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே. பிரதர், எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே தான் இருக்கும் பிரதர். அதெல்லாம் ரைட்டு. சொன்னது ஏதாவது செஞ்சீங்களா? அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அஹ், அத- அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு, நான் சொல்றேன் உங்களுக்கு. திருநெல்வேலி போயிருந்தேன்ல, அநேகர் என்னை சந்திக்க வந்தாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபேமிலி வந்தாங்க சந்திக்கிறதுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் வியாதி பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அவங்க கணவன் மனைவி, அப்புறம் அந்த கணவனோட அம்மா, அந்த மனைவியோட அம்மா, எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு இது வந்தாங்க, பெரிய கூட்டமாக வந்தாங்க. அந்த மனைவி, அந்த சிஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த அந்த மனைவிக்கு. ஸோ அவங்க வந்து ஆலோசனை கேட்க வந்தாங்க. இந்த மாதிரி டாக்டர்லாம் சொல்றாங்க, பட் எங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை வேணும், கத்தர் சொல்றதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து சொன்னேன், இதெல்லாம் நான் ஜோம் பண்ணிட்டு முதல்ல வர வர வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டோட்ட ஆலோசனை கேட்பேன். ஆண்டவர் சொல்ற ஆலோசனையை அவங்களுக்கு சொல்லுவேன். நானா எதுவும் யோசிச்சு சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு அவங்க கூட வந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாமியாரும் அவங்க அம்மாவும் வந்தாங்கல்ல. அப்போ அவங்க கேட்டேன், அந்த அவங்க அம்மாட்ட கேட்டேன். அவங்க அம்மா, அம்மா நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய மகளை, அதான் மருமகளை குறித்து நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அருமையா பேசுனாங்க. 80 வயசு அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு அழகா பேசுனாங்க. சொன்னாங்க, நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், கர்த்தர் வந்து நிச்சயமா என் மகளை சுகமாக்கிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்திரத்துல அவ்வளோ ஒரு முரட்டாட்டம் பண்ணாங்க, அவ்வளோ ஒரு வணங்கா கழுத்தா இருந்தாங்க. ஆனா அந்த ஜனங்களே ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போனாரு. அப்போ நிச்சயமா எங்களுக்கும் செய்வாரு அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அம்மா எந்த கிறிஸ்டியன் சேனலையும் பார்க்கலன்ட்டு. கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கேட்டேன், அம்மா நீங்க வந்து டிவி பாப்பீங்களாமா, கிறிஸ்டியன் சேனல்லாம் பாப்பீங்களா? இல்லப்பா, இல்ல தம்பி, நான் எந்த டிவியும் பார்க்க மாட்டேன் தம்பி, ஒன்லி பைபிள் தான் படிப்பேன். அப்பதான் இப்பதான் கரெக்டா இருக்கிறீங்க. ஏன்னா கரெக்டா பேசுறாங்க அந்த அம்மா. 80 வயசுங்க. சூப்பரா சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணாங்க, அவங்களே ஆண்டவர் வந்து நேசிச்சாரு, எங்களை நேசிக்க மாட்டாருன்னு புரிஞ்சிருச்சு. அப்பா இந்த அம்மா கரெக்டா இருக்குப்பா இந்த அம்மா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அம்மா ஒரு கிறிஸ்டியன் சேனலும் பார்க்கல. என்னங்க, புரியுதுங்களா இல்லையா? ஒரு கிறிஸ்டியன் சேனல் பார்க்கல. அஹ், இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்க இப்படி இப்படினாங்களா. நான் கேட்டேன், யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னாங்களா. நான் கேட்டேன், எந்த கிறிஸ்டியன் சேனல் பாக்குறீங்கன்னு கேட்டேன். உடனே கேட்டேன். ஏன்னா இந்த யோபை தூக்கி வச்சு பேசுறவன் பூராவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு இருப்பான். யோபுவா இயேசுவான்னு ஒரு இது பேச போறோம், ஒரு மெசேஜ் வரப்போகுது. அடுத்தது நான் பேச போறேன், ஜீசஸ் வர்சஸ் ஜோப். இயேசு எல்லாருக்கும் யோபு தான் பெரிய ஆளு. யோபு யார் தெரியுமா? யோபு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஆமா, இயேசு அவரு. அஹ், சொல்லுங்க. அவன் யோபை தூக்கி வச்சு பேசிட்டு இருப்பான். யோபு சொல்லிட்டார் பிரதர், கத்தர் எடுத்தார், கத்தர் கொடுத்தார், யோபு சொல்லிட்டார். ஆமா, யோபு பெரிய இவரு, அவரு சொல்லிட்டாரு அவரு. யோபு உங்களையும் என்னை மாதிரி ஒரு மனுஷங்க. இயேசு சொன்னாரா நான் கொடுப்பேன் நான் எடுப்பேன்? இயேசு சொன்னாரா? இயேசு சொல்லட்டும், நான் அந்த ஊழியத்தை விட்டு வெளியே வந்துடுறேன். யோபு சொல்லிட்டாராம். யோபு நியாயப்பிரமாணம், யோபு எந்த உடன்படிக்கையில கிடையாது, யோபுக்கு ரத்தம் சிந்தப்படல, யோபு மேல பரிசுத்தாவியானவர் கிடையாது. எனக்கு ஆண்டவர் சொன்னார் இப்ப ரீசெண்டா, யோபு மேல பரிசுத்தாவியானவரே கிடையாதாம். பரிசுத்தாவியானவர் இல்லாம ஒரு மனுஷன் உளறிட்டு இருக்காரு உட்காந்து, அதை எடுத்து வச்சுட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனாலும் எனக்கும் கர்த்தர் வந்து கொடுத்தாரு, இப்ப எடுக்கிறாரு. ஆமா, அவருக்கு தான் வேலை பாருங்க. சாடிஸ்ட் கார்டு அவரு, மேனியாக்கு அவரு. கொடுத்து கொடுத்து எடுத்துக்கிட்டு இருப்பாரு. கொடுப்போம் கிரண் பால் கொடுப்போம், அப்புறம் எடுப்போம், அப்புறம் கொடுப்போம், அப்புறம் எடுப்போம். போர் அடிக்குது அவருக்கு பாவம், மேல உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். சரிங்களா? அந்த 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 பாட்டி அம்மா 80 வயசு சூப்பரா பேசுனாங்க. பிரதர் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பிரதர், என் மக கண்டிப்பா சுகமாயிரும். ஏன்னா அவங்க ஒரு டிவி பார்க்கலங்க, ஒரு கிறிஸ்டியன் சேனல் பார்க்கல, ஒழுங்கா பைபிள் படிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போறது காரணமே கிறிஸ்டியன் சேனல் தான், நான் அடிச்சு சொல்லுவேன். நிறைய பேர் கெட்டு போகுது. கேட்டா, நாங்க நாங்க எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசனத்துல தான் இருக்கிறோம். என்ன பண்றீங்க? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுல டிவி ஓடும். என்ன ஓடுது? கிறிஸ்டியன் சேனல் ஓடுது. ஓ, கிறிஸ்டியன் சேனல் ஓடுனா கர்த்தருடைய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அதுதான் உங்களுக்கு தான் அந்த வசனம் எழுதியிருக்கு. வசனத்தை போடு விஜய். லூக்கா 6:46 படிங்க சிஸ்டர். என்னை ஆண்டவரே, ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன?
ஆஹ் அதான் இதான் பிரச்சனை. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் சொல்றது ஒன்றும் செய்யறது கிடையாது. ஆண்டவர் சொல்றது ஒன்றும் ஃபாலோ பண்றது கிடையாது, செய்யறது கிடையாது. ஆண்டவர் வந்து அருமையான காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார், அதை ஒண்ணுமே ஃபாலோ பண்றது இல்ல. ஆண்டவர் சொல்றது கடினமானதும் கிடையாது. இயேசுவே சொல்றாரு, மை கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் burdensome. சொல்றாரா இல்லையா எங்க இயேசு? எங்க எங்க வருது அந்த வசனத்தை? டக்குன்னு எடுப்போம். அதை கண்டுபிடி விஜய். மை கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் burdensome. 1 யோவான் 5:3 போடுங்க. 1 யோவான் 5:3. படிங்க சிஸ்டர். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே ம். அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆ அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் மல்ல. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சுங்க? எத்தனை பேர் புரியுது இப்போ? தேவனை அன்பு கூறுறீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவர் சொல்றதை நீங்க என்ன பண்ணணுமா? ஃபாலோ பண்ணணும், கை கொள்வது. யூ நீட் டு ஃபாலோ வாட் இஸ் சேயிங். அதான் கமாண்ட்மெண்ட்னா அவர் சொல்றதை செய்யணும். எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? சிம்பிளா சொல்ற பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட. என் பிள்ளைகள் வந்து அப்பா அவங்கள லவ் பண்றேன் அப்படின்னா, அப்புறம் என்ன அர்த்தம்? நான் சொல்றதெல்லாம் கேக்குதுங்க அதுங்க. அதுங்க இஷ்டத்துக்கு மட்டும் லவ் பண்ணா என்ன தெரியுமா கேட்பேன்? நீ என்னம்மா இஷ்டத்துக்கு பண்ற, கேட்டா லவ் பண்றன்ற, ஏமா இப்படி நீ ஏமாத்துற? ஆ? நீங்க நம்ம அப்படிதான் இருக்கோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, வெள்ளை சட்டை ஆண்டவரே, அந்த சட்டை ஆண்டவரே, தாடி எடுத்துட்டு ஆண்டவரே, மீசை எடுத்துட்டு ஆண்டவரே, செருப்பு போடல ஆண்டவரே, ஷூ போடல ஆண்டவரே, சைக்கிள்ல போற ஆண்டவரே, கார்ல போல ஆண்டவரே. ஆ? எங்க எதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம்? சைக்கிள்ல போறியா, கார்ல போறியா? ரொம்ப முக்கியம். எதுல உங்களுக்கு என்ன எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி போய்க்கோங்க, அவ்வளவுதான். நிறைய காசு இருந்தா சைக்கிள்ல இது கார்ல போங்க, கம்மியா காசு இருந்தா சைக்கிள்ல போங்க, அது உங்க இஷ்டம். சரிங்களா? சைக்கிள்ல போனா பெரிய பரிசுத்தவான், கார்ல போனா பாவி, ஃபிளைட்ல போனா, அதுவும் ஃபிளைட்ல வந்து இப்படி வர வச்சுட்டாங்க. எக்கனாமிக் கிளாஸ்ல போனா தான் நம்ம ரொம்ப தாழ்மையான தேவ மனிதர். ஏன்னா எப்பவுமே எக்கானமில தான். அவர் வந்து பிசினஸ் கிளாஸ்ல போயிட்டா அவர் பெரிய ரொம்ப பிசினஸ் கிளாஸ்ல எல்லாம் போற தேவ மனிதன். ஏன்? பிசினஸ் கிளாஸ் யாருக்காக பண்ணி வச்சிருக்குது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாருக்காக பண்ணி வச்சிருக்கு? வேடிக்கை பார்க்கறதுக்கா? என்னங்க பேசுறீங்க? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. நான் வேடிக்கை பார்க்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். கத்தர் சித்தமான நான் கத்தருக்காக தாழ்மை. ஏன் ஏன் ஃபிளைட்ல போறீங்க? கப்பல்ல போங்க, இங்க இருந்து அமெரிக்காக்கு. ஏன் ஃபிளைட்ல போறீங்க? என்ன ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் ஆகும் போங்க. அஹ், 7 7 ஐலஸா, 7 7 ஐலஸ்ன்னு போக வேண்டியதானே? அஹ், ரொம்ப தாழ்மையா, இன்னும் தாழ்மையா இருங்க. இல்ல நடந்தே போங்க இங்க இருந்து. அது ரொம்ப தாழ்மைங்க. இயேசு மாதிரியே வாழ்ந்துருங்க. சும்மிங்க. அட்மின் சும்மிங்கன்றாரு. தயவுசெய்து இதெல்லாம் வந்து தாழ்மை நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் தரித்திர மனநிலை. புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. புரியுதுங்களா? அவருடைய கற்பனைகள் பாரமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு, அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. வியாதேசில சுகமாக்குன்னுவாங்க, அதை ஃபாலோ பண்றது இல்ல. மரித்தோரை எழுப்புன்னு வர, அதை ஃபாலோ பண்றது இல்ல. அநேகருக்கு போய் குடுன்னு சொல்லுவாரு, அதை ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறது. புரியுதுங்களா அவங்க சொல்றது? இதுதான் லூக்கா லூக்கா 6ல படிச்சோம். லூக்கா 6:46 வாங்க. பட் வை டு யூ கால் மீ லார்ட் லார்ட் அண்ட் நாட் டூ த திங்ஸ் விச் ஐ சே. லூக்கா 6:46 போடு விஜய். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லிருக்கிறபடி நீங்கள் செய்யாதிருப்பது என்ன? ம், புரியுதுங்களா? இயேசு இயேசுன்னு சொல்றதுனால ஒண்ணும் நடக்காது. இயேசு சொல்றதை செய்யணும். நம்ம இயேசு இயேசுன்னு சொல்றதுல வல்லவர்கள் நம்ம தான். கரெக்டா? சோத்திரம் 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 24 hours சொல்ற ஆள்லாம் பார்த்திருக்கானா? சோத்திரம் 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 இருப்பாங்க, ஆனா பைபிள் படிக்க மாட்டாங்க. சோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃபிளைட்ல பீகாருக்கு போயிட்டு இருக்கேன், பின்னாடி வரமா ஏதோ சத்தம் கேட்குது, முணுமுணுக்கிறது. என்னடா யாரான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க ஒருத்தங்க. சோத்திரம் 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 ஃபிளைட்டு ஃபுல்லா 2.5 மணி நேரம் வேற இங்க பாட்னாக்கு. ஏன்னா பயம், எங்கேயாவது போய் கவுந்துருமோன்ட்டு. ம். கத்தர் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தான் பயத்திலே போறது. ஐயோ கவுந்துருமோன்னு. எங்க உங்க காலு கூட கல்லில் இடராதபடி தன் தூதர்களை அனுப்பி உங்களை என்ன பண்ணுவாரு? பாதுகாத்து கொள்ளுவார். நிம்மதியா ஏறி உட்கார்ந்தீங்களா, ரெஸ்ட் எடுத்தீங்களா, போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். பயத்திலே போக சொன்னார் ஆண்டவர். பயத்திலே போ அப்படின்னாரா? போகிலும் வருகிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்றாரு. அதை நம்புங்க நீங்க. அதை விட்டுக்கிட்டு எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த இது என்னமோ அது என்ன, எதுக்கு வை 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 ஆல் திஸ்? புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவர் சொல்றதை கேட்டு அதன்படி செய்யுது. அடுத்த வருஷம் படிங்க, 47 படிங்க சிஸ்டர். லூக்கா 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பித்தேன். என்னிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீ வந்துட்ட, கேட்கிற, ஆனா நிறைய பேர் செய்ய மாட்டான். கரெக்டா இல்லையாங்க? வராங்க, கேட்கறாங்க, செய்யறது இல்ல. என்னங்க?
தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் மாதிரி மெசேஜ் கேட்கிற ஆள் யாருமே கிடையாது. கரெக்டா? தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் மெசேஜும் கேட்பாங்க. எல்லாரும் மெசேஜும் கேட்பாங்க. 24 ஹவர்ஸ் மெசேஜ் கேட்பாங்க. ஆனா ஒரு மெசேஜ்ல ஒரு காரியத்தை கூட செய்ய மாட்டாங்க. கவனிச்சு பாத்திருக்கீங்களா? என்னங்க? கரெக்டா இல்லையா? எல்லாரும் கேட்பாங்க. இது கேட்டு கேட்டேன், அதை கேட்டு எல்லாத்தையும் கேட்டேன். இயேசு கேட்காத மெசேஜ் எல்லாம் கூட அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா ஒன்னையும் செய்யறது கிடையாது. ஒரு ஒரு காரியத்தையும் செய்யறது கிடையாது. அஹ், அதான் இயேசு சொல்றார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான். அடுத்த வருஷம் போடுங்க. படிங்க சிஸ்டர். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் ம் அஸ்திபாரம் போட்டு வீடு ம் கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆ பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் ம் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஆ ஏனென்றால் அது கண்மனையில் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல பெருமழை வரும், நீரோட்டம் வருகிறது, எல்லாம் போட்டிருக்கு. அதன் மேல் மோதியதுன்னு போட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் எங்கேயுமே மழை வராது, வெள்ளம் வராது, பிரச்சனை வராது, போராட்டம் வராதுன்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் அந்த வீடு என்ன ஆகலையா? அசைக்கப்படவில்லை. அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருது. எத்தனை பேர் புரியுதுங்க? பிரச்சனை வந்தாலே நம்ம பயப்படுறோம். நான் சொல்றேன், பிரச்சனை எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பெருமழை, நீரோட்டம், வெள்ளம், அது உங்களை வந்து அடிக்குது, மோது, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏனென்றால் உங்கள் அஸ்திபாரம் கண்மலையான கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா பிரச்சனை எல்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பீங்க. யூ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம்ஸ்? நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னைக்கா நான் அழுது பார்த்திருக்கீங்களா யாராவது மீட்டிங்ல? எனக்கு எனக்கு வந்து மீட்டிங் வந்தாலும் நல்லா சந்தோஷமாயிடுறேன் நான். யாரா பார்த்துருக்கீங்களா? தேவ பிரசனத்துல நான் அழுதுருக்கேன். அது ஐ டெஃபினெட்லி ஐ வில் சே, தேவ பிரசனத்துல நான் உட்காந்து அழுதுருக்கேன். அவரோட அன்பு நிமித்தம் நான் அழுதுருக்கேன். பிரச்சனையை பார்த்தா எனக்கு கோவம் தான் வரும். உங்களுக்கும் பிரச்சனையை பார்த்தா கோவம் தான் வரணும். யார் மேல கோவம் வரணும்? பிசாசே, எப்படி நீ என் வீட்டுக்குள்ள வர முடியும்? எப்படி நீ என் எல்லைக்குள்ள வர முடியும்? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வியாதியை பார்த்தா அதை பார்த்த உடனே துரத்தி விட்டுறாரு. பிசாசை பார்த்த உடனே துரத்துறாரு. எங்கேயாவது இயேசு வந்து வியாதியை வந்து டாலரேட் பண்ணாரா பாருங்க? பண்ணவே இல்லை. அவரு பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு ஒரு கோவம் வருது. அவருக்கு துரத்தி விடுறாரு. எப்படி என் பிள்ளைகள் மேல வியாதி வர முடியும்? இப்படிதான் நீங்க இருக்கணும். பிரச்சனையை பார்த்தா நீ எப்படி வர முடியும்? உடனே நீங்க ஆண்டவரோட பிரசனத்துக்கு போய் அவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா இன் நோ டைம் இந்த பிரச்சனை இருக்கும். நிறைய நேரத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு, இதை நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வில் ரியலி ஹெல்ப் யூ. நம்ம முடிக்க போறோம், அவ்வளவுதான். ஒரு வியாதி வருதா, உடனே டாக்டர்கிட்ட எல்லாம் போதீங்க ப்ளீஸ். உடனே டாக்டர்கிட்ட போதீங்க. இதை என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றேன், நல்லா ஒர்க் ஆகுது. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. உடனே டாக்டர்கிட்ட போதீங்க. கோ டு த கிரேட்டஸ்ட் பிசிஷியன் ஜீசஸ் கிரைஸ்ட். உலகத்திலே பெரிய மருத்துவரான இயேசு கிறிஸ்து கிட்ட போயிடுங்க. வியாதி வந்தோன்னு சிம்டம்ஸ் வரும் பாத்தீங்களா? டக்குன்னு கை வலிக்கிற மாதிரி இருக்கு, டக்குன்னு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே இயேசு இடத்துல போயிருங்க. போங்க, எடுத்து வசனத்தை தேடுங்க. எங்க வசனம் இருக்குது? சுகத்தை குறித்த வசனங்கள் எடுங்க, படிங்க. அப்படி எதுவும் தெரியலையா, அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு கைட் பண்றேன். என்ன பண்ணணும்னு நான் கைட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. பண்ணீங்கன்னா அந்த சிம்டமோட அங்கேயே வியாதி சரியாது. நிறைய நேரம் பார்த்துருக்கேன், வியாதி இவ்வளோண்டு தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். டாக்டர்கிட்ட போனோன்னா அவனுங்க நோண்டி விட்டு பெருசாக்கி விட்டுருவானுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. நான் வந்து சும்மாலாம் சொல்லலை, நிறைய பார்த்ததுனால இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். உங்க மேல இருக்கிற அக்கறையினால பேசுறேன். இமிடியட்லி உங்களுக்கு வியாதி சிம்டம் இருக்குன்னு ஆண்டோட போயிட்டீங்கன்னா அங்கேயே சால்வ் ஆயிடும் மேட்டர். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணோம்னா அங்க போய் இங்க போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு நொந்து போய் ஒரு மாதிரி ஆகி இருக்கிற விசுவாசம் எல்லாம் போய் பயத்தினால நிரம்பி இருக்கும்பொழுது ஐயோ யாரா ஜோம் பண்ணுவாங்களான்னு வரும்பொழுது ஒரு மாதிரி ஆயிரும் நம்மளும். ஏன்னா வி கெட் டயர்டு, மென்டலி வி கெட் டயர்டு, பிசிக்கலி சைக்கலாஜிக்கலா ரொம்ப டயர்ட் ஆயிருது நமக்கு. விசுவாசம் எல்லாம் போயிருது. விசுவாசம் போனா கூட பரவாயில்ல, ஒரு சைடுல பணத்தை வர தூக்கிட்டு போயிடுறானுங்க. எல்லா பணமும் காலி ஆயிருது, இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போயிருது. அதனால தான் எல்லாட்டையும் நான் சொல்லுவேன், when you come across a sickness in your family or in your personal life, உங்க வாழ்க்கையிலயோ உங்க குடும்பத்திலயோ ஒரு வியாதியை பாக்குறீங்க, உடனே ஆண்டோட்ட போயிருங்க. ஆண்டவரே, இதுக்கு எனக்கு உடனே எனக்கு ஒரு தீர்வு வேணும் ஆண்டவரே. எனக்கு ஐ வாண்ட் டு கெட் ஹீல்ட் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அது கேட்கும்போது ஆண்டவர் சரியா உங்களை நடத்துவார். சில நேரம் வந்து ஆண்டவர் உங்களுக்கு சில வசனங்கள் மூலமா டைரக்டா நடத்துவார். சில நேரம் உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து, சில நேரம் சில தேவ மனிதர்களை வைத்து உங்களை வழி நடத்துவார். சில சில நபர்கள் மூலமாக உங்களை வச்சு வழி நடத்துவார். பட் எப்படியாவது நீங்க சுகமாக்குறதுக்கான வழியை ஆண்டவர் செஞ்சு என்ன பண்ணிடுவார்? காட்டிடுவார். எப்படி அதை பெற்றுக்கொள்றது? ஏன்னா கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார்.
அதனாலதான் அவர் பேர் வந்து ஆலோசனை கர்த்தா. இப்போ புரியுதுங்களா? வை இஸ் கால்ட் வண்டர்ஃபுல் கவுன்சிலர்? பிகாஸ் his counsel is so good. ஹalleluya. his counsel will definitely give you results. அவருடைய ஆலோசனை அவ்வளவு அருமையானது, அது நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கும். அதனாலதான் நீதிமொழிகள் நம்ம படிச்சோம், அந்த வசனம் படிச்சிடும் திருப்பி. நீதிமொழிகள் 9:10 இதை படிச்சு முடிச்சு. 9:10 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவு. பரிசுத்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே அறிவு. சொல்லுங்க. நோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ். ஆமென். இயேசுவை அறிகிறதா ரியல் அறிவு. ஆமென். நம்ம இயேசுவை தான் அறியணும். இயேசு அறியும் பொழுது அறிவு பெருகுது நமக்கு. அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். எத்தனை பேருக்கு ஆசைங்க உங்க நாட்கள் பெருகணும், உங்க ஆயுசு வந்து விருத்தி? எத்தனை பேருக்கு ஆசை? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கு என் நாட்கள் பெருகணும் ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு நாட்கள், என் வருஷங்கள் விருத்தி அடையணும். எனக்கு ஆசை. நான் 2 கை தூக்கிட்டேன். அப்போ நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? நீதிமொழிகள் 9:10 ஃபாலோ பண்ணணும். 9:10 என்ன போட்டிருக்கு? திருப்பி போங்க 9:10க்கு. கர்த்தருக்கு பயப்படுற, படிங்க, திரும்ப போங்க. படிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. சோ நீங்க இப்போ எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுதல். அப்ப என்னது? கர்த்தர் சொல்றதை செய்ய ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளை நீங்க வந்து என்ன பண்ணணும்? கை கொள்ள ஆரம்பிக்கணும். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தரை உங்க வாழ்க்கையில முதலிடத்துல வைக்கணும். அதுதான் fear of the Lord is keeping God first place, giving priority to God in your life. கர்த்தர் சொல்றது கேட்டு நடக்கணும். ஆமென். பரிசுத்தரின் அறிவு அப்படின்னு அர்த்தம். அவரை அறிந்து கொள்றதுக்கு தான் உங்க வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்கணும். ஏன்னா அதுதான் மெய்யான அறிவாக இருக்கு. தட் இஸ் ட்ரூ நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் ஃபாதர். பாருங்க, அதுதான் வந்து அது என்ன கொடுக்குமா? உங்க ஆயுஷ், அடுத்த வருஷம் ஆயுஷ் நாட்களை விருத்தி அடையும். ஆயுஷ் நாட்கள் விருத்தி அடையுமா? 11வது வசனத்துல போட்டிருக்கு, எழுதிருக்கு. என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அடுத்த வருஷம் போடுங்க. ஞானத்தினால் ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்கிறது. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஞானியானால் உனக்கென்றே நீ ஞானவானாவைனா, ஞானம் உன்னை என்ன பண்ணுமா? காப்பாத்திரும். எது? தேவ ஞானம் உன்னை காப்பாத்திரும். நீ ஞானவானாயிருவ. பரியாசக்காரன் என்றால் தேவனுடைய ஞானத்தை அசட்டை பண்ணுகிறவன், தேவனுடைய ஞானத்தை சாதாரணமாக நினைக்கிறவன், தேவனுடைய ஞானத்தை வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதவன். இங்கிலீஷ்ல வந்து ரிடிக்யூல் அப்படின்றாங்க. ரிடிக்யூல்னா அது வந்து பெரிய மதிக்க மாட்டான். அது எப்படி ஆண்டவர்? சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கிறிஸ்தவர்கள், அது எப்படி ஆண்டவர் சுகமாக்குவாரு? அப்படியா? கேன்சர்லாம் சுகமாக்குவார் ஆண்டவர்? கேன்சர்லாம் அவர் சுகமாக்க மாட்டாருங்க. கேன்சர் கொடுக்கறதே கர்த்தர் தான். இது வந்து பரியாசம். திஸ் இஸ் கால்ட் ஸ்காஃபிங். ஸ்காஃபிங் இஸ் ரிடிக்யூலிங் த திங்ஸ் ஆஃப் காட். என்கிட்ட சொல்லியிருக்காங்க சில பேர், அது ஆண்டவர் தான் கேன்சர் கொடுக்குறாரு, ஆண்டவர் தான் எய்ட்ஸ் கொடுக்குறாரு, ஆண்டவர் தான் ஆக்சிடென்ட் பண்றாரு, ஆண்டவர் தான் கோவிட் கொடுக்குறாரு. இதுக்கு பேர் தான் பரியாசம்ன்றது, ஸ்காஃபிங். சோ பரியாசம் பண்ணா நீயே அதன் பயனை அனுபவிப்பாய். அதனாலதான் தேவனுடைய காரியத்தை பரியாசம் பண்ணாதீங்க. டோன்ட் ரிடிக்யூல் த திங்ஸ் ஆஃப் காட். அற்புதம் நடக்குதா? அதை பார்த்து அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. இந்த வேதம் முழுவதும் பாத்தீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்கள் தான் இருக்கு. வேதம் முழுவதும் நிரம்பி இருக்கு. The word of God, the Bible is full of miracles, signs and wonders. Right from page 1, ஆதியாமத்துல இருந்து முழுவதும் பாத்தீங்கன்னா அற்புதம், அடையாளம், கர்த்தருடைய நன்மை, இரக்கம், இதுதான் நீங்க பார்ப்பீங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது? அதை பத்தி பேச. அதனாலதான் போட்டிருக்கு, ஞானியானால் உனக்கென்று ஞானவானாவாய், நீ பரியாசக்காரனானா நீயே அதனுடைய பலனை என்ன பண்ணுவாய்? அனுபவிப்பாய். If you stop, you will bear it alone போட்டிருக்கு. Hallelujah. Glory to God. Amen. So பாருங்க, இன்னும் ஒரே வசனத்தை படிச்சிடும். ஸோ உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு தேவை என்னது? வாட் யூ நீட் இஸ் காட்ஸ் விஸ்டம், காட்ஸ் கவுன்சில். அவருடைய வழி நடத்தல், ஆண்டவருடைய ஞானம், அவருடைய வழி நடத்தல், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு தான். இதுதான் பேதுரு எழுதுறாரு. இந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுதான்? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். கிரேஸ் அண்ட் பீஸ் மல்டிப்ளைட் டு யூ இன் த நாலேஜ் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் ஜீசஸ் அவர் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கிருபையும் சமாதானம் பெருகுவதாக, தேவனை குறித்த அறிவு பெருகுவதாக. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே தேவனை குறித்த அறிவு பெருகட்டும், என் வாழ்க்கையில தேவனை குறித்த அறிவு பெருகட்டும், இயேசுவை குறித்த அறிவு பெருகட்டும்.
அது பெருக 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 கிருபையும் சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், ஆல் வி நீட் இஸ் மோர் கிரேஸ் அண்ட் மோர் பீஸ். அவ்வளவுதான். ஏன்னா அதுல எல்லாமே வந்துடுது. கிருபைக்குள்ளேயும் சமாதானத்திற்குள்ளேயும் எல்லாமே இருக்கு. ஹalleluya. சோ இது பெருக பெருக எல்லாமே பெருகிருங்க. அதனாலதான் பாருங்க, இது பெருகாதபடி பிசாசு வந்து என்ன பண்றான், நம்மளே வஞ்சித்து போட்டு கொண்டே இருக்கிறான், திசை திருப்பி கொண்டே இருக்கிறான். மத சடங்குகள் மூலமாக கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்லாம் கொண்டு வந்தனால மத சடங்குகள்லாம் கொண்டு வந்து இப்படி இப்படி தாடி வச்சியா, இப்படி மீசை வச்சியா, இப்படி சட்டை போட்டியா, இதை பண்ணி அதை பண்ணியான்னு சொல்லி தேவனை அறியாம அப்படியே தடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படியே தடுத்துக்கிட்டே இருப்பான். தேவனை எப்படி அறியாமல் உங்களை தடுக்கிறதோ. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, தேவனையும் அவர் அனுப்பின தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே என்ன பண்ணுது அவங்க வாழ்க்கையில் கிருபையும் சமாதானத்தையும் பெருக செய்யும். ஹalleluya. Lord, I pray that knowledge of God the Father and Jesus Christ will increase in each and everyone's life. ஜெபிக்கிறேன், இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில பிதாவும் அவர் அனுப்பின குமாரனும் இயேசுவே குறித்த அறிவும் பெருகுவதாக இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. Glory to God. இது கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்காக காணிக்கை நம்ம கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை கனம் பண்ணிக்கிறோம், அவர் வார்த்தையை கனம் பண்ணிக்கிறோம். ஸோ காணிக்கையை நீங்க கொடுக்கும் பொழுதே வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமென். யூ ஆர் ஹானரிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் யூ ஆர் கிவிங். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும், உங்களுடைய எல்லா காரியங்களும் பெருகி இருக்கும். ஹalleluya. ஸோ உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய எல்லைகள் விரிவாகும். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய இன்கம் எல்லாம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லா விதத்திலும் நீங்க நன்மைகளை அனுபவிப்பீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய எல்லா தேவைகளும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும். ஆமென். ஸோ கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. நீங்க கூகுள் பே மூலமா கொடுக்கணும், யூபிஐ மூலமா கொடுக்கணும்னா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ மற்ற யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. என்னுடைய ஃபோன் நம்பரும் அதே தான். இல்லை யூபிஐ ஐடி இருக்குது jjkiranpal@okicici, அதன் வழியாக கொடுக்கலாம். இல்லை டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICICI 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 112:9, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆமென். ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அவர் அதை பெருக செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் பெருக்கத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்கும் பொழுது ஊழியம் விரிவடைகிறது. அநேக இடங்களுக்கு கிறிஸ்துவுடைய வார்த்தை கொண்டு போவதற்கும், அநேக இடங்களுக்கு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஊழியமும் விரிவடைகிறது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபிரோதமா ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.